அன்பாகப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக நன்றி வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக நம்முடைய தேவன் இப்படியாக அவருடைய பிள்ளைகளாக நம்மளை நினைத்து இன்றைய நாளிலும் நாம் தேவனை நோக்கி ஆராதிக்கும்படியாகவும் அவருடைய சத்திய வார்த்தைகளை நாம் யாரும் ஆராதிக்கும்படியாக தேவன் கிருபை செய்துள்ளார். அதனால் நம்முடைய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் நாம் நன்றி எடுத்துக்கொள்ளலாம். அன்பான சகோதர சகோதரர், கோயம்புத்தூர் சிடிஐ உள்ள சகோதர சகோதரனின் அன்பின் வாழ்த்துக்களை உங்களிடத்தில் பரிமாறிக் கொள்கிறோம். அன்பான சகோதர சகோதரர்களே, இன்னைக்கு சகோதர சொன்னாங்க இன்னைக்கு ஒரு தேர்தலுக்கு உண்டான ஒரு சத்திய பாடத்தை நாம் தியானம் இருக்கிறோம். அதுல இந்த நாள் பார்த்தீங்கன்னா பாடத்துக்கு முன்பாக ஒசுவேஷாவுடைய ஒரு தேர்தல் நகர்வு என்பதை கூட நினைத்துக் கொண்டு இன்றைய நாளில் நம்ம பார்க்க போற பாடங்களுக்கு சகோதர சொன்ன மாதிரி சூஸ் எஸ் தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு ஒரு தலைப்பின் கீழே நம்ம கொஞ்ச நேரம் தியானிக்கலாம். பொதுவாக வாய்ஸ் கேட்குங்க, எனக்கு எக்கோ அடிக்கிற மாதிரி உங்களுக்கு கேட்டுச்சுன்னா எனக்கு எக்கோ அடிச்சா பரவாயில்ல. இந்த பொதுவாகவே தி எலெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்ட பொழுது எல்லா சப்ஜெக்ட்லயும் ஒரு வசனம் நம்ம தியானிக்க வேண்டும். Let always be done decently அப்படிங்கிறார். சகலமும் ஒழுக்கமாயும் கிரயமும் செய்ய கடவுளை எங்க வாசிக்கிறோம்? 14ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் நம்ம வாசிப்போம். சகலமும் ஒழுக்கமாயும் கிரயமாயும் செய்ய கடவுளும். பர்டிகுலரா இந்த வசனம் யாருக்காக அப்படின்னு பார்க்கின்ற பொழுது நான் ஏற்கனவே சொல்லுவேன், பர்டிகுலரா அப்படிங்கும் போது எக்லீஷியா, தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் வாசம் செய்யறாங்க பாத்தீங்களா, ஒவ்வொரு எக்லீஷியாவும் அங்க இந்த ஒரு காரியத்தை நம்ம நடத்த வேண்டியவர்களா இருக்கிறோம். எல்லா காரியமே அதுல நம்ம 7ஆம் தூதன் என்ன சொல்றாருன்னா, எக்லீஷியால சில ஒழுங்குகளை நம்ம கட்டாயமா கடைபிடிக்க வேண்டும். அது ஆர்கனைஸ்டா இருக்கணும், டீசென்டா இருக்கணும், அது ஆர்டரா இருக்க வேண்டும் சொல்றாரு. பர்டிகுலர் நிறைய விஷயங்கள் சொன்னாலுமே ரீஃபரன்ஸ் நம்பர் 1890 அவர் என்ன சொல்றாருன்னா, அப்படிங்கும் போது எஸ்பெஷலி, புரிஞ்சுதுங்களா? எஸ்பெஷலி அந்த வார்த்தை பாருங்க, எல்லாமே இருக்கு, எல்லாமே டீசென்டா தான் நம்ம செய்ய வேண்டும், ஆர்டர் பண்ணி தான் செய்ய வேண்டும். எஸ்பெஷலி என்னன்னு பார்க்கின்ற பொழுது especially the selection of elders இருக்குப்பா, எஸ்பெஷலி தி செலக்ஷன் ஆஃப் எல்டர்ஸ். எல்லா விஷயங்கள் தான். பட் இந்த எல்டரே ஒரு மூப்பரை தேர்ந்தெடுக்கும் போது அங்க சகல நல்லொழுக்கமும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இதை ரிப்பீட்ஸ் நம்பர் 1889 பாத்தீங்கன்னா அந்த சகல நல் ஒழுக்கமாயும் கிரயமாயும் இருப்பதற்கு நிறைய விளக்கங்கள் கொடுக்கிறாரு. அதாவது சபைகள் எப்படிப்பட்டதா இருந்துச்சாமா, பாபுலோன்ல இருந்து பிரிச்சு எங்க வந்தாச்சுங்க, சபைகள் வந்தாச்சு. பாபுலோன் என்றாலே அது குழப்பம் இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்குமா? கண்டிப்பா இருக்காது, பிரச்சனைகள் இருக்கும். அப்போ பாருங்க, ஏற்கனவே ஒரு குழப்பத்துல இருந்து, ஒரு பிரச்சனையில இருந்து தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்திற்கு தங்களை அர்ப்பணித்து ஒன்றாக கூடுகிறார்கள். அப்போ தேவ பிள்ளைகள் கூடுகின்ற இடத்துல எது இருக்கக்கூடாது? குழப்பம் இருக்கக்கூடாது, பிரச்சனை இருக்கக்கூடாது. அப்போ ஏற்கனவே குழப்பத்துல இருந்திருக்கிறீங்க, ஏற்கனவே பிரச்சனையில தான் இருந்திருக்கிறீங்க. அங்க இருந்து உங்களை வெளியே கொண்டு வந்தா இங்க என்ன பண்றீங்க? இதே குழப்பமும் இதே பிரச்சனையும். அப்படின்னா கசம் எங்க இருந்திருக்கலாம்? அங்கே இருந்திருக்கலாமா? சொல்ல முடியாது. பாத்தீங்களா, சகோதர பாயிண்ட் என்னன்னா, அங்க ஏற்கனவே குழப்பம் பிரச்சனை இருக்கு, அங்கிருந்து வெளியே வந்தவர்கள் இன்னும் தெளிவாக இருக்க வேண்டும். உங்களை தெளிவாக இருப்பதற்கு நல்லா புரிஞ்சுங்க. இப்ப எக்லீஷா ஒரு 15 பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உதாரணம் சொல்றேன். இப்ப இந்த 15 பேரும் தெளிவாகவே இருக்கக்கூடாது, குழப்பத்திலேயே இருக்கணும், பிரச்சனையே இருக்கணும். அப்படிங்கிறது யாரு விரும்புவாங்க? அவங்க வந்துருச்சா அதுக்குள்ள படிச்சிடுறீங்க. கண்ணு மட்டும்தான் என்ன பார்க்கணுமா இருக்கு, எப்படி அந்த கண்ணங்க பார்த்துச்சுன்னே தெரியல. அதாவது அவன் என்ன பண்ணுவானோ விஜிலண்டா இருக்கணும், புரிஞ்சுங்களா? நம்ம போல சோம்பேறித்தனமா இருந்துரும், அவன் விஜிலண்டா இருப்பான். நம்ம என்ன பண்ணலாம், எடுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ ஆக்சுவலா இதோட இன்னும் ஒரு பாயிண்ட் என்ன தெரியுங்களா,
ஒரு 15 பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க இங்கிலீஷால, 15 பேரும் ஒன்னு ஸ்கூல்ல பண்ணுங்க. இதான் சகோதரர் சொல்றாரு. இங்க 15 பேர் என்ன வச்சுங்க, 15 பேரும் ஒன்னுஸ்லா இருக்காங்க. ஒரே மாதிரிதான் சிந்திக்க வேண்டும், ஒரே மாதிரி எண்ணங்கள் தான் வேண்டும், ஒரே மாதிரி கிரியை தான் செய்யணும். கரெக்டுங்களா? ஏன் காரணம், இப்போ இந்த ஒன்னு ஸ்கூல்ல ஒரு பிரச்சனையை உருவாக்கக்கூடியதா யாருன்னு பாத்தீங்கன்னா சாத்தான். அது சகோதரர் பாயிண்ட் பாருங்க. எப்போதும் விழிப்பாய் உள்ள எதிராளியுடைய விகுதியான செயல்பாடு. அப்ப சாத்தான் ரொம்ப பெரிய பிரச்சனையை கொண்டு வருவான். அப்ப அந்த பிரச்சனையில இருந்து மேற்கொள்ள வேண்டும் என்றால் டீசென்ட்லி அண்ட் இன் ஆர்டர். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளான விஷயம். சரிங்களா? நம்ம எலெக்ஷனுக்குள்ள எல்லாம் போகல, ஆனா நம்ம மனசுக்குள்ள ஒரு காரியத்தை சிந்தித்துக் கொள்ள வேண்டும். நம்ம இங்க கூடி இருக்கிற இந்த 15 பேர்த்துக்குள்ள ஒன்னஸ் இருக்கா? ஒன்னஸ் இல்லை என்றால் ஏதோ வம்சத்துக்கோ அல்லது சாத்தானுக்கோ நம்ம என்ன பண்ணிட்டோம், இடம் கொடுத்து விட்டோம். அப்ப நமக்குள்ள கொஞ்சம் என்ன இருக்கு, பாபிலோன் மைண்ட் இருக்கு. கரெக்டா? பாபிலோன் மைண்ட் இதுதான். அப்ப இந்த முதல்ல எலெக்ஷன் அப்படின்னு எடுத்துட்டாலே அங்க முதல்ல என்ன பண்ணக்கூடாது, பிரச்சனையே இருக்கக்கூடாது. ஆனா கட்டாயமா அங்க என்ன இருக்கணும், பிரச்சனை இருக்கக்கூடாது. ஆனா கட்டாயமா என்ன இருக்கும், பிரச்சனை இருக்கு. ஏன்னா சாத்தானுடைய செயல்பாடுகள் அங்க அதிகமாக இருக்கும், மாம்சத்துடைய செயல்பாடுகள் அங்க அதிகமாக இருக்கும். சத்தியத்தை படிக்க 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 கேரக்டர் இம்ப்ரூவ் ஆக இம்ப்ரூவ் ஆக இம்ப்ரூவ் ஆக பாவம் நம்மளை விட்டு போக 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 அங்க சமாதானம் பெருகும். அதனாலதான் அதே 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். நானும் சில வசனங்கள் வாசிக்கிறேன், ஏன்னா வாசிக்கூடியவர்களுக்கு நிறைய கண்டென்ட் இருக்கு. சரிங்களா? பல தேவன் கழகத்திற்கு தேவனாகிறார்கள். எதுக்கு தேவனா இருக்கிறார்களா? சமாதானத்துக்கு தேவனாய் இருக்கிறார். அது ரசம். அவர் காலப்போக்கில இருந்தே சில பிரச்சனைகள் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்திருக்கு. சரிங்களா? ஆனா தேவன் கழகத்துக்கு தேவனாகிறார்கள். எதுக்கு தேவனா இருக்கிறாருங்க? சமாதானத்துக்கு. பரிசுத்த வாழ்வுடைய சபைகள் எல்லாருக்கும் இருக்கிறது. அப்போ இந்த ஒரு முக்கியமான ஒரு காரியம் தான் என்னன்னு பார்க்கிற பொழுது ஒரு எல்டரை நம்ம என்ன பண்றதுங்க, தேர்ந்தெடுப்பது. பாருங்க, செகண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பிஃபோர் காட். கடவுளுக்கு முன்பாக ஒரு பரிசுத்தமான ஒரு பொறுப்பு இருக்கு. என்ன பொறுப்பு வாசிங்க? சூசிங் அன் எல்டர். Is not just a routine activity or a simple meeting to relationship. அப்ப என்ன பண்ற, ஒரு எல்டரை தேர்ந்தெடுக்கிறோம், ஒரு டீக்கரை தேர்ந்தெடுக்கிறோம். போன வருஷம் 2025 பிப்ரவரியில ஒரு எல்டர் டீக்கர் எலெக்ஷன் நடத்துறப்பா. எனக்கு ஒரு வருஷம் ஆயிடுச்சு. 2026 பிப்ரவரியில நம்ம என்ன பண்ணிடுவாங்க, ஒரு எல்டர் டீக்கர் எலெக்ஷன் நடத்திட்டா நம்மளோட கடமை முடிஞ்சுது. அந்த மாதிரியா கடமைக்கு செய்கின்ற வேலையா? அப்படி கிடையாது. இட்ஸ் நாட் a routine or simple making decision கிடையாது. சபையில் அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னாரு. நிறைய காரியங்கள் ஒழுக்கமா செய்ய வேண்டியது இருக்கு. அதுல ஸ்பெஷல் என்னமாமா, ஒரு எல்டரை சூஸ் பண்றது. அப்போ ஒரு ஸ்பெஷலான விஷயம் செய்கின்ற பொழுது அந்த ஸ்பெஷலான விஷயத்தை செய்வதற்கு யார் தடை பண்ணுவாங்க? சாத்தான், மாமிசம். அதையும் மேற்கொண்டு நம்ம செய்ய வேண்டும் என்றால் அதோட முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிஞ்சுங்களா? அதான் சொல்றேன், இட்ஸ் நாட் a simple meeting. ஏதோ இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறோம், சரி நம்ம கை தூக்குறோம் அப்படிங்கிறதுல கிடையாது. என்ன சொல்றாங்கன்னா, இட் இஸ் a whole responsibility. நம்முடைய கடமை. something we do before the eyes of the Lord himself. சரிங்களா? அப்போ என்ன ஆகுமாமா, தேவனுக்கு முன்பாக ஒரு நல்ல அறிக்கையை நம்ம என்ன பண்ணணுங்க, செயல்படுத்த வேண்டியதெல்லாம் இருக்கிறோம். இது என்னவாமா, இட்ஸ் a holy responsibility. கரெக்டுங்களா? holy responsibility. ஒரு கொஸ்டின் கேட்டேன்னு வச்சுங்களேன், நீங்க எக்லிஷான்னு சொல்லி போறீங்களே, அதுல ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் சொல்லுங்களேன். holy responsibility அப்படின்னா ஒரு பாயிண்ட் சொல்லுங்களேன். வாட் இஸ் தி holy responsibilityனா நம்ம என்ன ஆன்சர் பண்ணுவோம்? ஃபீடிங் த ஃப்ளாக். இது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஷெப்பர்ட், மூப்பர்களுடைய வேலை. நான் எக்லிஷா கேட்கிறேன். எக்லிஷ் இப்ப எல்டிக்கெல்லாம் விட்டுருங்க, எக்லிஷா போயிட்டு இருக்கீங்களா? வாட் இஸ் யுவர் ஒன் ஆஃப் தி ஹோலி ரெஸ்பான்சிபிலிட்டி? அதாவது எல்லாருமே கேள்வி கேட்டு ஆன்சர் கேட்கணும். கேள்வி கேட்டு
ஆன்சர் வாங்குவாங்க. நான் என்ன பண்ணிருக்கேன் தெரியுங்களா? உங்க கையில ஆன்சர் ஷீட்டை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிருக்கேன் தெரியுங்களா? கேள்வி கேட்டிருக்கேன். அவ்வளவுதான் வித்தியாசம். என்ன தெரியுங்களா? எனக்கு மறக்கக்கூடாது. அதுக்காக ஒன் ஆஃப் த ஹோல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னங்கிறதுனா சூசிங் அன் எல்டர் இன் அவர் எக்லீசியா. ஒரு சரியான மூப்பரை தேர்ந்தெடுப்பது என்னுடைய ஒரு ஆவிக்குரிய கடமையாக நான் என்ன பண்ணுறேன் பார்க்கிறேன். புரிஞ்சுதுங்களா? காரணம் என்னன்னா, நாம் அளிக்கும் ஒவ்வொரு வாக்கும், வாசிங்க சகோதரி. நாம் அளிக்கும் ஒவ்வொரு வாக்கும் மனிதனின் ஆவிக்குரிய நலத்தின் மேல் தாக்கம் ஏற்படுத்துகிறது. ஒரு ரைட் நம்ம சூஸ் பண்றோம் அப்படின்னா எக்லீசியா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஆவிக்குரிய நலத்தின் மேல் ஒரு தாக்கம் என்ன பண்றது ஏற்படுது. ராங்கா சூஸ் பண்ணா 1 year சஃபர் ஆகும், ரைட்டா சூஸ் பண்ணா 1 year பிளஸிங்கா இருக்கு. வாசிங்க. ஜனங்களுக்கு நன்மையையோ அல்லது தீமையையோ உண்டாகக்கூடும். அப்ப தேவன் பொறுப்பு நம்ம கையில கொடுத்துட்டாரு. நன்மையாக இருக்க வேண்டும் என்றால் ரைட் பிரச்சனை சூஸ் பண்ணுங்க. நான் தீமையாக தான் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன அந்த ஒழுக்கமும் கிரையும் இல்லாம நீங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ணுங்க செய்யுங்க. வாசிங்க. நமக்கு கூறுகிறது. அதாவது தேவ பகத்தோடும் தேவ சித்தத்தின் மேல் உள்ள அன்போடும் இவைகள் செய்ய வேண்டும். சொல்றாரு. ஒரு எலெக்ஷன் வந்து கை தூக்குகிறவர்கள், வாக்களிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்றால், முதல்ல தேவ பயத்தோடு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பயம் வேணும். ஏன்னா தேவன் சார்பாக நம்ம கைகளை உயர்த்த போறோம். தேவன் பயம் வேணும். அதுக்கப்புறம் தெளிவோட, ஏன் நம்ம கை தூக்குறோம், ரைட் பர்சனா தேவனுடைய ஊழியம் செய்வதற்கு நம்ம கரெக்டா இருக்கிறோமா அப்படிங்கறதெல்லாம் தெளிவு வேணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் தேவ பயம் வேணும், அதுக்கப்புறம் தெளிவு வேணும், அதுக்கப்புறம் தேவனுடைய சித்தத்தின் மேல் உள்ள அன்போடு. எனக்கு அவரை பிடிக்காது, எனக்கு அவரை அந்த எவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த எவர் யாரு இப்பதானே எல்லாம் தெரியுங்களே. எனக்கு அவரை பிடிக்காது. நாமினேட் ஆயிருப்பாரு பாத்தீங்களா ஒருத்தர், அவரை எனக்கு என்ன ஆகாது, பிடிக்காது. ஆனா தேவ சித்தம் என்னன்னா, அவர் என்ன பண்ணா தேர்வாயி ஊழியம் செய்யணும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, தேவனே ஏன் சித்தம் இல்லை, உங்க சித்தம். எனக்கு அவருக்கு தான் மனக்கசப்பா இருக்கே தவிர, ஆனா அவர் வந்து ஒரு ஊழியக்காரரா வந்தா சபையை என்ன பண்ணுவாரு, இன்னும் நல்லா நடத்துவாரு அப்படின்னு உங்களுக்கு எண்ணம் தேவன் வெளிப்படுத்தால், இப்ப என் மாம்சத்தை ஒதுக்கி வச்சுட்டு தேவன் சித்தத்தை என்ன பண்ணுவானுங்க செய்யுது. இதுதான் அப்ப தேவ பயத்தோடும் தெளிவோடும் சித்தத்தின் மேல் அன்போடும் என்ன பண்ணுவாங்க செய்ய வேண்டும் என்பதை பார்க்க. பாருங்க, இதுல வந்து சாம்பல் நமக்கு நல்லா தெரியும். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவர் எப்படி எல்ற சூஸ் பண்ணார் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, இவர் எப்படி சூஸ் பண்ணிருக்காருன்னா, சவுல் எப்படி சூஸ் பண்ணார் அதை பார்த்தார். சவுல் எப்படி சூஸ் பண்ணும்போது, சவுல் வந்து இஸ்ரேல் ஜனங்களே ரொம்ப வாட்ட சாட்டமா இருக்கிறார், கையெல்லாம் ரொம்ப நீளமா இருக்கு. சோ இதைதான் அவர் பார்த்துட்டு இருக்கார், பிளஷ்ஷா தான் பார்த்துட்டு இருக்கிறார். அவர் ராஜாவா சவுலை செலக்ட் பண்ண உடனே இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அபிஷேகம் பண்ணி சவுலை செலக்ட் பண்ணிட்டாரு. கொஞ்ச காலத்துல அந்த சவுல் ராஜ்யத்துக்குரிய அந்த ஆசீர்வாதத்தை தேவன் கிட்ட என்ன பண்றாருன்னா இழந்து போகிறார். உடனே சாமுவேலை கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, நீ போய் ஈசாய் மகனை நீ என்ன பண்ண, போய் ராஜாவா அபிஷேகம் பண்ணு அப்படிங்கிறார். உடனே சாமுவேல் என்ன பண்றாருன்னா, பெத்லெகேம் போய் ஈசாய் மகன்களை வர வச்சு அபிஷேகம் பண்ணுவதற்காக ரெடியா இருக்கும் போது ஒவ்வொரு சகோதரர்களா வராங்க. சவுலை பார்த்த பிரகாரமாகவே அந்த சகோதரர்களை பாக்குறாங்க. நீங்க புரிஞ்சுட்டீங்களா? இது வந்து சாமுவேல் மிஸ்டேக் கிடையாது. சாமுவேல் எப்படி பார்த்தாருன்னா, சவுல் வந்து வாட்ட சட்டமா இருந்தார். இந்த மாதிரியே என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, சகோதரர்களை பார்க்கும்போது அவங்க வாட்ட சட்டமா தான் இருக்காங்க. எல்லாம் ஜிம்பாடி தான், எல்லாமே போர் வீரர்கள் தான் எல்லாமே. அவங்க எங்க ஜிம்மு போன்னு கேட்டுறாதீங்க, உதாரணம் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், சரிங்களா? எல்லாருமே வந்து செய்யக்கூடியவர்கள் தான் இருக்கிறார்கள். எல்லாத்தையும் மேல கீழே பாக்குறாரு, சவுலுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கிறாங்க. ஆனா தேவன் பர்மிஷன் கொடுக்கல. இவருக்கே சந்தேகம் வந்துருச்சு, பர்ஃபெக்ட்லி ஃபிட்டா இருக்கிறாங்களே, அதுப்பா நடந்து வாப்பா. ஃபர்ஸ்ட் பையனை கூப்பிடுறாரு, நீ ரொம்பவே வாக்கு சட்டமா இருக்கு, நீ தான் ராஜாவா இருப்பியா, கொஞ்சம் அங்கிருந்து நடந்து வாங்குறாரு. நடந்து வராரு, பார்த்தா
இது ஓகே, சாம்பலுக்கு ஓகே, ஆனா தேவனுக்கு ஓகே இல்ல. எங்க மிஸ்டேக் இருக்கு? தேவ பயம் இருக்கு, இப்ப தெளிவில்லை. கரெக்டா? தேவ பயம் இருக்கு, ஆனா தெளிவில்லை. அதே மாதிரி தேவ சித்தமும் இல்லை. ஆனா தேவ பயம் இருக்கு, தேவன் சொன்னாதான் ஒரு ராஜா. இப்ப பாத்தீங்களா, சாம்பலுக்கு அங்க ஒரு இதா இருக்கு. சரி சரி இல்லப்பா, ரெண்டாவது பையன் வரும், ரெண்டாவது பையன் வரான், மூணாவது பையன் வரான், நாலாவது பையன் வரான், யாருமே வரல, ஃபிட் ஆகவே இல்லை. அப்பதான் தேவன் சொல்றார், சாம்பேல் உனக்கு தேவ பயம் இருக்கு சாம்பேல், ஆனா என்ன இல்ல, இப்ப உனக்கு என்ன இல்ல, தெளிவு இல்ல. இப்ப உனக்கு என்ன இல்ல, என்னுடைய சித்தம் என்னது உனக்கு தெரியல. என் சித்தத்தை நான் சொல்லட்டுமா? சாம்பேல் சொல்லுங்க. நீ எல்லாத்தோடைய முகத்தையும் சரீரத்தையும் பார்க்கிறாரு. இப்ப நான் ராஜாவை ஒருத்தனை வந்து செலக்ட் பண்ணிருக்கிறேன். நான் செலக்ட் பண்ணவனதான் இப்ப நீ செலக்ட் பண்ண போற. கரெக்டா? நான் செலக்ட் பண்ண போறதான் இப்ப நீ செலக்ட் பண்ண போற. நான் சொல்றேன், என்னோட சித்தம் வாட்ட சாத்தமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்னதான் நான் தேர்ந்தெடுக்கிறோம், அவங்க நீ என்ன பண்ண போய் அபிஷேகம் பண்ணு அப்படிங்கிற ஒரு சாம்பல் 7 வாசிப்போம். நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாவேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். இருதயத்தை பார்க்கிறார், அவ்வளவுதான். சரிங்களா? ஏன்னா லீட் அவர்தான் வர போறாரு, அவர் தான் ஒரிஜினல். அவர் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டாரு. அப்போ தாவீது எப்படி வந்தாரு? நல்ல போருக்கு போற மாதிரி வந்தாரா? கத்தி வால் நல்லா எடுத்துட்டு வந்தாரா? அவர் எப்படி வந்தாருங்க? அவர் வரது பார்த்தாருன்னு வச்சுக்கலேன், ஒரு அரசாங்க வேலை கூட அவர் சேர்த்துக்க முடியாது. கரெக்டா? அரண்மனை பக்கத்துல கூட அவர் போக முடியாது. அந்த மாதிரிதான் வந்தார். ஏன்னா ஒரு சின்ன பையனா துள்ளி குதிச்சுட்டு, அவங்க அப்பாவே இல்லையா இல்ல, 6 மேய்ச்சிட்டு என்ன பண்ணாருங்க, ஒரு ஆட்டை மேய்ச்சி புடி அவன் பிடிச்ச ராஜாவை அபிஷேகம் பண்ணா தாவீதுக்கு என்ன பண்றது தெரியும். ஆனா அவரை பிடித்துதான் என்ன பண்ணார், தேவன் அபிஷேகம் செய்தார். பாருங்க, அந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கும். எப்படின்னா, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். தாவீதோட இருதயத்தை தேவன் பார்த்தார். கடைசியில தேவனே சொல்லிட்டார், என்னோட இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனே யாருதான்? தாவீது. ஹார்ட் டு ஹார்ட் தேவன்கிட்ட போகும்போது எப்படிங்க? ஹார்ட் டு ஹார்ட்டா போகணும். அதே மாதிரி எலெக்ஷன் அப்படிங்கிறது எப்படி தெரியுமா இருக்கணும்? ஹார்ட் டு ஹார்ட்டா இருக்கணும். ஹார்ட் டு ஹார்ட்னா என்னோட ஹார்ட்டும் என் கணவனோட ஹார்ட்டும் அப்படி கிடையாது. என்னுடைய ஹார்ட்டும் எனக்கு பிடிச்சவரோட ஹார்ட் அப்படி கிடையாது. என்னுடைய ஹார்ட்டும் தேவனுடைய. அப்ப உங்க சித்தம் என்ன, உங்க விருப்பம் என்ன, நான் என்ன பண்றேன் செயல்படுத்த நீங்க சொல்லுங்க. எனக்கு ஒரு முக்கியம் ஏனோ தெரியல, இந்த அந்த மாமிசம் வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்றது, பெங்களூர் ஸ்லாங் சொல்லட்டுமா? பெங்களூர் ஸ்லாங் சொன்னா நல்லா இருக்கும். எனக்கு அவருக்கும் கொஞ்சம் கச்சா மச்சான், அப்படிதான் பெங்களூர் சொல்லுவாங்க. சரிங்களா? உங்க சித்தம் என்னன்னா, அவரை என்ன பண்ண தேவை கிடைக்கணும். நான் அவருக்காக கை தூக்கல, உங்க சித்தத்துக்காக என்ன பண்றேன், கைகளை உயர்த்துறேன். இது எதுக்காக சொல்றேன்னா, ஹார்ட் டு ஹார்ட். இப்போ அப்படிதான் இங்க நடந்துச்சு. அப்போ மாம்சத்தை பார்க்கிறோம், சபையில் பிரச்சனை மற்றும் வளர்ச்சி குறைவில் தான் இருக்கும். கரெக்டா? முகத்தை பார்த்துட்டீங்க, ஐயா அவர் சரியில்லைங்க, நல்லா தானே இருந்தாரு. சமீப காலமா அவர் சரியில்லைங்க. என்ன சமீப காலமா என்ன சரியில்லை? புரியுங்களா? நல்லா தான் இருந்தாரு, சமீப காலமா அவர் என்னதுங்க சரியில்லை, அவர் நடவடிக்கை ஒன்றும் சரியில்லை. நம்மெல்லாம் ஒன்றும் சிபிஐ கிடையாது, உள்ளவங்க வந்து அலசி ஆராய வேண்டிய அவசியம் தேவை இல்லை. அப்போ என்னன்னா, டே பை டே குரோத் ஆகிட்டே. என்னைக்காவது லேக்னஸ் வருது அப்படின்னா, சம்திங் ப்ராப்ளம் இன் அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். புரிஞ்சுதுங்களா? சம்திங் ப்ராப்ளம் இன் ஸ்பிரிச்சுவல் லைஃப். எப்படி அப்படின்னா, நான் இப்ப வந்து கோயம்புத்தூர் எக்லிஷியா இருக்குன்னு வச்சுங்க, உதாரணம். எனக்கு வந்து சத்தியத்து மேல விருப்பம் இருக்கு அப்படின்னா,
சம் ராங் இன்ஃபர்மேஷன், ராங் கைடன்ஸ் கூட எனக்கு வெளியிருந்து என்ன கூட வரக்கு எனக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ என்ன பண்ணிடுறேன் தெரியாம, அந்த சகோதரனை நேசிப்பேன், அவரை பிடிக்கும் நினைச்சிட்டு அந்த ராங் கைடன்ஸுக்கு நான் இடம் கொடுத்து விட்டால் அது அவரையும் பாதிக்கும், என்னையும் பாதிக்கும். காரணம் என்ன? என்னதான் எனக்கு ராங் கைடன்ஸ் வந்திருந்தாலும் ஒருவேளை நான் சத்தியத்தின் மேல ஆர்வம் உள்ளவனாக இருந்தால் அவர் சொல்வது தவறு என்பதை நான் என்ன பண்ணியிருப்பேன், சுட்டி காட்டி அங்க ஒரு மிஸ்டேக் என்ன நடந்தது. சரி, ஓகே பிரதர், எல்டர் டீக்கன்லாம் வந்து அந்த காலத்துல தேவைப்பட்டுச்சு, இப்போ ஏதாச்சும் நீட் இருக்கா? இப்போ still need elders and deacons today? வாசிங்க சகோதரி. அந்த ஒழுங்குமுறைக்கும் மூப்பர்களை விதிப்பதற்கான அதே அவசியம் இன்றும் காணப்படுகின்றது என்றும், அன்று விதத்திற்கான அதே காரணங்கள் இன்றும் காணப்படுகின்றது என்றும் நாம் நம்புகின்றோம். அக்காரணங்கள் பின்வருமாறு. சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, நம்பர் 1 இருக்கு, வேணா நோட் பண்ணிக்கங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, அன்றைய காலப்பகுதியில என்ன ஒரு ஒழுங்குமுறை காணப்பட்டதோ அதே ஒழுங்குமுறை இன்றைய காலப்பகுதியிலும் தேவை ஆனது அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன், அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து ஜெபம் பண்ணி அவர்களை விசுவாசத்து பற்றி கொண்ட கர்த்தருக்கென அவர்களை ஒப்புவித்தார்கள். ஒரு மூப்பர் வெரி இம்பார்ட்டன்ட், ஒரு எக்லிஷியால டீக்கன் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லி பாருங்க. 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்போம். இக்குறைவான திட்டங்களை ஒழுங்குபடுத்தப்படுகிறோம். நாம் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே மூப்பரை ஏற்படுத்தப்படுகிறோம். உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேன். கிரேத்தா தீவிலே விட்டு வந்தாரு. பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும் படிக்கும் உன்னை நான் கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேன். சோ ஒரு எல்டர் அப்படிங்கிறது ஒரு எக்லிஷியாக்கு வெரி இம்பார்ட்டன்ட். அந்த எல்டர் தேர்ந்தெடுப்பது இட்ஸ் ஆன் டிவைன் ஆர்டர். அந்த எல்டரை தேர்ந்தெடுக்கிறோம்னா அது என்னோட சித்தம் இல்ல, தேவனோட சித்தத்தை என்ன பண்றோம், நம்ம வெளிப்படுத்துறோம். இது வருஷம் நடக்கக்கூடிய ஒரு ரொட்டீனான ஒர்க் கிடையாது. இது என்னன்னு பார்க்கணும், இட்ஸ் அ ஹோலி ரெஸ்பான்சிபிலிட்டி. பாருங்க, இந்த ஆரம்பிக்கும் போது இவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு, ஒரு எலெக்ஷனுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு. ரீசன் என்னன்றது, ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் திங் அவர் என்ன சொல்றாருன்னா, the church is like a family. கரெக்டுங்களா? ஒரு கணவன், மனைவி, ஒரு குழந்தை. ஒரு எக்ஸாம்பிள், நீங்க நிறைய பேருக்கு மேரேஜ் ஆயிருக்கும் என்பது விசுவாசிங்க. எல்லாருமே சோகமா இருக்கு, மேரேஜ் ஆயிடுச்சு இல்ல, எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு மேரேஜ் ஆயிருக்கும் அப்படிங்கிற விசுவாசி. ஒரு பர்ஃபெக்டான ஒரு லைஃபை நம்ம வந்து நடத்த வேண்டும் என்றால் பேசிக்கா என்ன வேணும்? பேசிங்க சார், பொறுமையா. மனைவி என்ன திட்டினாலும் வாங்கிக்கிறதா, இல்ல கணவன் என்ன திட்டினாலும் வாங்கிக்கிறதா? நீங்க யாராச்சும் கரெக்டா சொன்னா உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தோம், நான் லேப்டாப் கொடுத்துருக்கேன், ஏன்னா அது என்னோடது இல்லை. ரெண்டு பேரும் நியூ கிரியேஷன் இருக்கணுமா, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணுமா, அன்பு இருக்கணுமா, நியூலி மேரேஜா? ஓகே, தெரியலையா? சூப்பர், தெளிவா. உன்னை பத்தி எனக்கு தெரியும், 10 வருஷமா 15 வருஷமா குடும்பம் நடத்திக்கிறேன், உன்னை பத்தி எனக்கு தெரியாது, அப்படியே அந்த தெளிவா. பேசிக் அது இருந்தா ஃபேமிலி ரன் பண்ணுவோம். இருக்குன்னா எப்படி ஒய்ஃப் ஒபீடியன்ட் இருக்குல்ல, இல்ல? ஓ, நீங்க எபேசியர் வசனம் பேசிட்டு இருக்கீங்க, விட்டு கொடுத்து நல்ல வேலை கேட்ட முடியும். இதெல்லாம் ஸ்பீடா போவான்னு நினைச்சேன், இதெல்லாம் இப்படிங்கிறத நான் கிராஸ் பண்ணிடுவேன் நினைச்சேன். இதுக்கு டைம் எடுத்துட்டு இருக்கிறோம், தெரியலன்னு சொல்ல முடியாது. சரியா? சரி, நான் சொல்லட்டுமா? கணவன் மனைவிக்குள்ள ஒன்னஸ், சரிங்களா? கணவன் மனைவிக்குள்ள என்ன வேண்டும்? ஒன்னஸ்.
தெரியும். இத வந்து நீங்க ஆன்சர் பண்றீங்க தெரியுங்களா? தெளிவு, அன்பு, விட்டு கொடுக்கறது, இதெல்லாம் சொன்னீங்க பாத்தீங்கன்னா, இது எல்லாமே சேர்ந்தாதான், நான் சொல்றது புரிஞ்சுங்களா? நீங்க சொன்னீங்கல்ல, கரெக்ட் தான். இது எல்லாமே சேர்ந்தாதான் என்ன வரும்? ஒன்னஸ். இதேதான் சபை. ஒரு தெளிவு, ஒரு புரிதல், ஒரு விட்டு கொடுக்கிறது, சரி பரவாயில்ல போ தெரிஞ்சுக்கிறது, இவர் இப்படித்தாங்க மாறிக்குவாரு, இது சிஸ்டர் இப்படிதான் மாறிக்குவாங்க, பிரதர் இப்படிதான் மாறிக்குவாரு, இன்னைக்கு தெரியாம பண்ணிக்குவாரு, புரிஞ்சுக்குவாரு அப்படிங்கிறது. எப்படி ஒரு கணவன் மனைவி ஒன்னஸா இருந்து ஒரு தேவனுக்கு பிரியமாகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சபையும் பிரதிபலிக்கிற மாதிரி லைஃப் ரன் பண்றாங்களோ, அதே மாதிரிதான் சபையும் இருக்கிறது. புரிஞ்சுங்களா? அப்படி சபை இருக்க வேண்டும் என்றால் அங்க பரிசுத்தாவி அதிகமா இருக்க வேண்டும். அந்த பரிசுத்தாவி அதிகமா இருந்துச்சுன்னா ஒரு நல்ல மூவரையும் ஒரு டீக்கனையும் சபை என்ன பண்ணும்? தேர்ந்தெடுக்கும். அப்போ இதுதான் ஆர்டர். அப்ப அதுதான் சொல்றாரு, சர்ச் இஸ் லைக் a family. சரிங்களா? ஃபேமிலி வெரி இம்பார்ட்டன்ட். பாருங்க, வாசிங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். The church is like a family. காரணம், குடும்பத்தில் காணப்படுவது போலவே சபையிலும் பல்வேறு அளவிலான ஆவிக்குரிய வளர்ச்சி முறைகள் காணப்படுகின்றது. சிலர் குழந்தைகளாக காணப்பட்டு என்ன பண்ணுவாங்க? குழந்தைகளா இருப்பாங்க. புரியாது, இப்பதான் குழந்தை பேச்சு குழந்தைகளா இருப்பாங்க. வசனமாக்கிய தரங்கமில்லாத ஞானபால் வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். மற்றவர்களுக்கோ பலமான ஆகாரம் வேண்டியதா இருக்கின்றது. அவங்களுக்கு வந்து ஒரு பலமான ஆகாரம் கொடுக்க முடியாது. குழந்தைகளை போல ஒரு பால் உண்ணத்தக்கதான ஒரு ஆகாரம் தேவைப்படும். சில பேர் பலவர்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு பால் கொடுத்துருந்தா டென்ஷன் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு என்ன வேணும்? அவங்களுக்கு ஒரு பலமான ஆகாரம் வேணும். இப்படிப்பட்ட 2 டைப் ஆஃப் பீப்புளும் என்ன பண்ணுவாங்க? சபையில இருப்பாங்க. வாசிங்க. சமர்ப்பனால் இருக்கும் ஒருவன் அவசியப்படுகின்றார். எல்லோரும் சந்திப்பதற்கு ஒரே மாதிரியான ஆரோக்கிய நிலைமை இல்லாத அளவுக்கு பல்வேறு சோதனைகளும் பரீட்சைகளும் பிரச்சனைகளும் மற்றும் அபாயங்களும் கூட உண்டு. அப்போ குழந்தையா இருக்கிறவங்களுக்கும் சரி, பலமுள்ளவர்களுக்கும் சரி, அவங்க 2 பேருக்கும் கரெக்டா ட்ரூத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு அங்க யார் தேவைப்படுறா? ஒரு எல்டர் தேவைப்படுறாங்க. அதாவது எப்படின்னு தெரியுங்களா? ஒரே தான். ஆனா ஒரு குழந்தைக்கு எப்படி ஒருத்தவங்களுக்கு எப்படி போகுமா? குழந்தைக்கு புரியுற மாதிரி புரிய வச்சிருக்காரு. அதே ஃபுட்டு தான் என்ன பண்ணுவாங்க? புரிய வச்சிருக்காரு. நான் சொல்ற கான்செப்ட் புரிஞ்சுங்களா? ஏன்னா தேவனுடைய சத்தியம் எல்லாமே வந்து ஸ்ட்ராங் ஃபுட் தான். அது எப்படின்னா, அது சில பேருக்கு குழந்தை மாதிரி சொல்லிக் கொடுக்கணும், சில பேருக்கு ஒரு ஹெவியான ஃபுட்டு மாதிரி என்ன பண்ணணுங்க? சொல்லிக் கொடுக்கணும். ஆனா ஃபுட் ஒண்ணுதான். ஒரு ஒரு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்லிட்டீங்களா? இப்போ ஒரு தோசை இருக்குன்னு வச்சுக்கலேன். தோசைங்கிறது ஒரு ஃபுட்டு தான். தோசைங்கிறது ஒரே ஃபுட்டு தான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இதுக்கெல்லாம் நீங்க ஆராய்ச்சி எல்லாம் பண்ணக்கூடாது. தோசைங்கிறது ஒரே ஃபுட்டு தான். ஆனா அதே தோசையை குட்டி குட்டியா ஊத்தி கொடுத்தா குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? விரும்பி சாப்பிடும். ஆனா அதே பெருசா ஊத்தி கொடுத்தா யார் சாப்பிடுவா? சரிங்க சார். ஆனா தோசைங்கிறது ஒண்ணுதான். அதே மாவு தான், அதே தான். இப்போ அந்த கூட்டை புதுசா வந்தவங்களுக்கு அது எளிமையா புரியும்படி நம்ம சொல்லிக் கொடுக்கிறோம். அதே கூட்ட பலமுள்ளவர்களுக்கு இன்னும் ஹெவி ஃபுட் போட்டு என்ன பண்ணணும்னா சொல்லிக் கொடுக்கிறது. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இப்போ ஆன்டிபை சப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு சொல்றேன். இது வந்து புதுசா இருக்கிறவங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? நீங்க போயிட்டு இருக்கிற சபை தப்பு, ஆக்சுவலா ரைட்டா தான், ரைட்டா தான், ரைட் தான். ஆனா அப்படின்னா அவருக்கு கரெக்டா அவருக்கு அப்படி சொல்லக்கூடாது. அவருக்கு என்ன பண்ணோம்னா பேசிக்ல இருந்து என்ன பண்ணுவாங்க? ஸ்டார்ட் பண்ணும். அதே ஃபுட்டு தான் கொஞ்சம் பலமா இருக்கிறவங்களுக்கு நீங்க போய் கொண்டு இருக்கிறது டைரக்டா என்ன பண்ணலாம் சொல்லலாம். அந்த மாதிரி இந்த சர்ச் இஸ் லைக் a ஃபேமிலி. ஒரு போர்ட்டல் சமர்த்தனா என்ன பண்ணணும்னா இருக்க வேண்டும். வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது என்ன முக்கியமான காரியம் பாருங்க, the danger of false teaching. காரணம், இப்பொழுது
அன்று போன்ற ஆதி சபை மத்தியில் கேடுமான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணுகின்ற ஆர்வத்தோடு நோக்கின ஓராயம் காணப்படுகின்றன. இந்த வேத பொருட்களை எதிர்த்து மத்தியை பாதுகாக்க முடிச்சவர்களாக தேர்ந்தெடுக்கப்படும் மூப்பருக்கு காணப்பட வேண்டும். அப்போ ஏன் மூப்பர் தேவை என்றால், முதல்ல எக்லிஷா அப்படிங்கிறது இட்ஸ் லைக் எ ஃபேமிலி. இந்த குடும்பத்துக்கு கண்டிப்பா ஒரு தலைவர் வேணும் உணவு கொடுப்பதற்கு ஃபர்ஸ்ட். அடுத்தது, ஒருவேளை அந்த எல்டரை நாம நியமிக்கவில்லை என்றால் உள்ளுக்குள்ள இந்த ஃபேமிலிக்குள்ள என்ன வந்துடும்? ஆடு என்ற ஃபேமிலிக்குள்ள என்ன வந்துடும்? இப்போ ஆடு ஓனாய் டைரக்டா வராது. எப்படி வரும்? ஆடு மாதிரியே எது வரும்? ஓனாய் வரும். அந்த ஓனாய் அடிக்கிறோட வேலை யார் வருதுன்னு பாத்தீங்கன்னா எல்டருடைய வேலை. ஓனாய் அடிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும், சத்தியத்தினால. சரிங்களா? மூன்றாவது, the risk of self appointment leader. மூணாவது என்ன பிரச்சனை வரும் ஒரு எல்டரை தேர்ந்தெடுக்கவில்லை என்றால்? வாசிங்க. சுட்டி காண்பிக்கப்பட்டுள்ள முறையான வழிமுறையில் ஒருவேளை இத்தகைய ஏற்பாடுகளும் நியமனங்களும் செய்யப்படவில்லை, யாரும் வழிநடத்தும் ஸ்தானத்திலே எடுத்துக்கொண்டு அதை கால வழிமுறை என்று வைத்திருக்க. இந்த டிவைன் அரேஞ்ச்மெண்ட்டை நம்ம செய்யவில்லை என்றால் என்ன ஆகும் அப்படின்னா, காலம் ஃபுல்லா ஒருத்தர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? நாங்க தான் இதை நடத்துவோம், நாங்க தான் இதை செய்வோம், என்னால மட்டும்தான் முடியும் சொல்லி ஒவ்வொருத்தரும் மட்டுமே செல்ஃபா தன்னை என்ன பண்ணிக்குவாங்க? அப்பாயின்ட் பண்ணிக்குவாங்க. இப்ப அவர் தவறே செஞ்சாலும், பிரதர் நீங்க தப்பு செய்யறீங்க போய் ஒரு சர்ச்னால எக்லிஷானால என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. தேவ சித்தத்தை வெளிப்படுத்த முடியாது. அப்ப அவர் ரைட்டா சொன்னாரு ரைட் தான், ராங்க சொன்னாரு. இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் ஏற்படுத்துறது. அப்ப குடும்பத்துல ஒரு நல்ல தலைவரை நம்ம என்ன பண்ணணும்? நல்ல ஒரு தலைவர் சொல்ல முடியாது, நல்ல ஒரு ஊழியக்காரர்களை தேர்ந்தெடுப்பது எக்லிஷாவுடைய கடமை. சரி, எல்டர் மட்டுமே சொல்லிட்டு இருக்கிற மாதிரி ஒரு எக்லிஷாக்கு எல்டர் மட்டுமே போதுமானதா அப்படின்னு பார்த்தா இல்ல. ஒரு எக்லிஷாக்கு எல்டரும் வேணும், பிளஸ் யார் வேணுங்க? டீக்கன்ஸ் வேணும். பாருங்க, டீக்கன்ஸை எப்படி தேர்ந்தெடுத்தாங்கம்மா? வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரம் வசனம் 1, 2, 3. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்காங்க. இப்ப நம்ம யாரும் எதை பார்க்க வேண்டாம். ஓகே ரைட். இப்ப நான் ஏன்னா பொதுவாகவே ஒரு எலெக்ஷன் சப்ஜெக்ட் எடுத்தாலே பொதுவா எல்லாரும் எல்டர் போட்டு எல்டர்னே எடுத்துட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா எல்டருக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா டீக்கன்ஸ். சரி, நீங்க விட்டுருங்க. ஒரு டீக்கன்ஸை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் பேசிக்கா அவங்களுக்கு என்ன குவாலிட்டி தேவைப்படுகிறது? அவருக்கு யார் தேர்ந்தெடுக்கணும்? குவாலிட்டி யாரை தேர்ந்தெடுத்தா கரெக்டா இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு இப்படியே பார்த்துட்டே இருந்தா ஆன்டிகிரைஸ் சப்ஜெக்ட் தான் இருக்கு. ஆமீன் போட்டு டக்குன்னு ஆன்டிகிரைஸ்ட் போயிடலாம். யாரை டீக்கனா தேர்ந்தெடுக்கலாம், அவ்வளவுதான். யாரை டீக்கனா தேர்ந்தெடுக்கலாம்? எல்டருக்கு யார் நாமினேட் ஆகலையோ அவங்கள டீக்கனா தேர்ந்தெடுத்துடலாமோ? இவர் எல்டருக்கு நாமினேட் ஆயிட்டா இருந்தது, அதனால இவர் டீக்கனா தேர்ந்தெடுக்க முடியாது. இவங்க 2 பேர் தேவை டீக்கனா இருக்கட்டுமே, இருந்து போறாங்களே யாரும் செய்யட்டுமே. அப்படியா? யாரோ இவங்க வந்தா என்ன அப்படியா? அந்த மாதிரி எடுத்துக்கலாமா? டீக்கனை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும்? ஓகே, ரொம்ப டைம் எடுத்துக்க வேண்டாம். அதுல வசனம் இருக்கு பாருங்க. 2ஆம் வசனம் வாசிப்போம். அப்பொழுது சீஷர் கூட்டத்தை வரவழைத்து நாங்கள் தேவவசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது எது? தேவ வசனத்தை போதிப்பதும் பந்தி விசாரணை செய்வதும் யாருடைய வேலை? அப்போஸ்தலர் வேலை தான். அப்போஸ்தலர் என்ன பண்றாங்கன்னா இட்ஸ் ஹெவி டாஸ்கா இருக்கு, ஹியூஜ் டாஸ்கா இருக்கு. ஏன்னா ஹியூமன் பீயிங் தானே. அப்போ அப்போஸ்தலர் வேலையை இவர் என்ன பண்றாருன்னா பிரிச்சு கொடுக்குறாரு. அப்போஸ்தலர் செய்கின்ற வேலைகளை பிரிச்சு கொடுக்குறாங்க. யார் அப்படின்னா யார் கொடுப்பாங்க? ஒரு யோசிச்சு பாருங்களேன். ஒரு கலெக்டர் ஒரு டிஸ்ட்ரிக்ட ஆளுகை செய்யறார், ஹியூஜ் டாஸ்கா இருக்கு.
அப்போ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சரி கொஞ்சம் டாஸ்கா பிரிச்சு கலெக்டர் வேண்டாம், முதலமைச்சர் வச்சுக்காரு, கரெக்டா இருக்கும். முதலமைச்சர் தன்னுடைய ஒர்க் டாஸ்கை கொஞ்சம் பேருக்கு பிரிச்சு கொடுக்குறாரு. அதை யார் கொடுப்பாரு? ஸ்கூல்ல ஸ்கூல்ல பியூனா இருக்கவங்க கொடுத்துருவாங்களா? ஏன் ஈக்குவல் மினிஸ்டர் முதலமைச்சருக்கு ஈக்குவல் யாரா? அமைச்சர். கரெக்டா? எல்லாத்துக்கும் சீஃப் அவர் தான், பட் அமைச்சர். அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? பிரிச்சு கொடுத்து. அப்போ ஒரு டீச்சர் ஆல்சோ ஈக்குவல் டு அப்போஸ்தலர்கள் தான், பட் they are not apostles. புரிஞ்சுங்களா? கணவனும் மனைவியும் ரெண்டு பேருமே ஈக்குவல் தான், மாட்டுக்கிறது கடவுள். ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே ஈக்குவல் தான், ரெண்டு பேரும் ஒரே சரீரம் தான். கிறிஸ்தவம் சபையும், கிறிஸ்து அப்படின்னா ஒரு சரீரம். அந்த 1,44,000 பேருக்கு தலை யாருன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ. ஆனா என்ன தலை? கணவன் மனைவி ஈக்குவல் தான். யார் தலை? கணவன். சவுண்ட் உள்ள போயிட்டு இருக்கு, பரவாயில்ல. கணவன் தான் தலை. அந்த மாதிரி ரெண்டு தான். ஆனா அந்த போதனை அப்படிங்கிற விஷயத்துல மட்டும்தான் அவங்க ஒரு காரியத்தை எக்ஸ்ட்ராவா செய்யறாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டியை அதிகம் எடுத்துக்கணும். கரெக்டுங்களா? ரெஸ்பான்சிபிலிட்டியை அதிகமா எடுத்துக்கிறாங்க. அவ்வளவுதான். இதுக்கு நிறைய டீட்டெயிலா பண்ணலாம். இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து சபைன்னு எடுத்துக்கலாம். யாரோட பலி தேவன் அங்கீகரிச்சாரு? சபையோட பலியா? சபை பலி செலுத்ததை அவர் ஏற்றுக்கொள்கிறார். எப்படின்னா கிறிஸ்துவ மூலமா தான் ஏற்றுக்கொள்கிறார். அப்படியே நம்ம கிறிஸ்துவ மாதிரி பர்ஃபெக்டா செஞ்சிடறோமா? இப்ப வரைக்கும் தத்தி மாதிரி என்ன பண்றோம்னா அப்படின்னு நாங்க ஊறிட்டு வரோம். அப்படி பார்க்கின்ற பொழுது இன்னும் தரத்துல ஒரு டீ கெட்ஸை எப்படி செலக்ட் வைக்கிறாங்க பாருங்க. மூன்றாம் வசனம். என்ன குவாலிபிகேஷன் ஃபர்ஸ்ட் இருந்துச்சாமா? யார் இங்கே பரிசுத்தாவில் நிறைந்தவர்களாய், யார் இங்கே ஞானம் நிறைந்தவர்களாய். இப்ப பரிசுத்தாவி ஞானம் ரெண்டு வந்துருச்சா? அடுத்தது வாசிங்க. வேணுமாமா? நற்சாட்சி. மூணு பாக்குறாங்க. யாருக்கு பரிசுத்தாவி இருக்கு, யாருக்கு ஞானம் இருக்கு, யாருக்கு நற்சாட்சி இருக்கு. அப்படி பார்க்கும்போது எத்தனை பேர் இருந்தாங்க? 7 பேரு. பாத்தீங்களா? அப்போ 7 பேரு நீங்க என்ன பண்ணுங்க? செலக்ட் பண்ணுங்க. அப்ப என்ன வேணும்? பரிசுத்தாவி, ஞானம், அதுக்கப்புறம் நற்சாட்சி. சபையில ஒரு டீக்கனை தேர்ந்தெடுத்தா இப்படித்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். போன வருஷம் நீ இருந்தீங்கள, இந்த வருஷம் இருந்து பார். அப்படியெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? செலக்ட் பண்ணக்கூடாது. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இங்க வசனம் வராது, நானே வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய பவுலும் தீமோத்தேயும் பிலிப்பும், அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? இயேசு கிறிஸ்து ஊழியக்காரன். அப்ப இயேசு கிறிஸ்துக்கு ஒரு ஊழியக்காரன் இருந்தா அந்த ஊழியக்காரன் எப்படி போயிடும்னா அவரும் பரிசுத்தாவி, ஞானமும் நற்சாட்சி பெற்க வேண்டும். எல்டர்ஸ், டீக்கன்ஸ் என்னதுங்க? சேம் தான். எந்த மாற்ற கருத்துமே கிடையாது. ஓகே, who appoints these servants? இந்த ஊழியக்காரர்களை யார் அப்பாயிண்ட் பண்ண பாருங்க. ஒண்ணுக்கு 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிவும். சரி, யாருங்க ஏற்படுத்துறாரு அப்படின்னா மனுஷனா இல்லைன்னு யார் ஏற்படுத்துறாரா? தேவன் என்ன பண்றாருங்க அங்க ஏற்படுத்துறார் என்பதை நம்ம பார்க்கின்றோம். ஆகவே கர்த்தர் தாமே சபையை கண்காணிக்கிறார் என்பதை நாம் உண்மையாகவே விசுவாசித்தார். இந்த சபையை கர்த்தர் தான் பாதுகாக்கிறார் என்பதே உண்மையாகவே நம்ம விசுவாசம்னா அந்த சபையில் இருக்கிறவர்கள், நாமினேட் ஆனவர்கள், இல்ல அங்க இருக்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்ன செய்ய மாட்டாங்கன்னா பதவிகளுக்காக பிரச்சாரம் செய்ய மாட்டாங்க. நோ கேன்வாஸ். வாக்குகளை பெறுவதற்காக நாம் போட்டியோ அரசியல் செய்யவே மாட்டாங்க. நீ சொன்ன எத்தனை பேர் கை தூக்குவாங்க? நீ சொன்ன எத்தனை பேர் கை தூக்குவாங்க?
தெரியாம கை தூக்கலாம். ஆனா யார் கை தூக்க மாட்டாங்க? தேவன் என்ன பண்ண மாட்டாருங்க? கை தூக்க மாட்டாரு. மூன்றாவது, முதன்மை ஆசனங்களை என்ன பண்ணுறது? நாம் இருந்தால் எனக்கு தான் மெசேஜ் எப்படியாச்சும் நான் எழுதினாயிரும், எப்படியாச்சும் எழுதினாயிரும். அப்படியே ஆனா என்ன வரும்? எழுதுறாங்க அந்த ப்ரெஷர் தான் வரும். கரெக்டுங்களா? அப்படிலாம் நம்மளால என்ன பண்ண கூடாது. அந்த மாதிரி முதன்மையான சீட்டுக்கெல்லாம் நம்ம ஆசைப்படவே ஏதாச்சும் ஆசைப்பட்டாரா? ஐ நீட் பெஸ்ட் சீட், ஃபர்ஸ்ட் சீட் அப்படி ஏதாச்சும் சொன்னாரா? அப்படி போனது என்ன தெரியுங்களா? நீ எங்கேயாச்சும் மேரேஜுக்கு போனீங்கன்னா, இல்ல பெரிய ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா, நீ போன உடனே மேடை இருக்கு அப்படின்னு சொன்னாரு. போய் எங்க பண்ணு மூலையில எங்க போய் உட்காரு. அதுதான் பெஸ்ட். பெருமையில உனக்கு தேவன் என்ன பண்றாருங்க? எத்தனை நிற்கிறான். தாழ்மையில இருந்தும் இருக்கு. ரொம்ப சிம்பிள். சீட்டுக்காக வேலை செய்ய வேணும். நல்லா சீட்டுக்காக வேலை செய்யலாம். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆனா சீட்டை நான் தான் உட்காருவேன்னு என்ன பண்ணக்கூடாதுங்க? வேலை செய்யக்கூடாது. புரிஞ்சுங்களா? பரலோகம் போவதுனால நம்ம என்ன வேலை சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். நான் பரலோகம் நான் மட்டும்தான் போவேன் அப்படிங்கிறது என்ன ஆயிடும்? பவராகும். அந்த மாதிரி நம்ம என்ன கொடுக்கணும்னா செய்யக்கூடாது. பாருங்க, முதன்மையான ஆசனங்களை நாம் விரும்ப மாட்டோம். நாம் என்ன மாட்டோம்? நடந்து கொள்ள மாட்டோம். அதற்கு மாறாக தாழ்மைகள் இவ்வாறு கேட்போம், ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படும். சீட்டுக்கு நம்ம ஆசைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ இந்த காலகட்டத்தில டைட்டில் மீன்ஸ் ஒரு பிஷப், ஒரு எல்டர், ஒரு மினிஸ்டர் அப்படிங்கிறதுல என்ன? ஆக்சுவலா இப்ப இது மூணுமே இருக்கா? சபையில இருக்காங்க. நம்ம அந்த மாதிரி பண்றதுல இந்த மூணு வேணுமே இப்ப யார் பிளே பண்றோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு எல்டர் என்ன பண்றாரு நீங்க பிளே பண்றான்னு சொல்லி பாக்குறோம். பாருங்க, 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நானே வாசிக்கிறேன். மூன்றாகிய சங்கத்தார் உன்மேல் என் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினாலும் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியா ஈராதே அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல நிறைய விளக்கங்கள் இருக்கு. நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேணும். இந்த இடத்துல சொல்லப்பட்ட எல்டர் அப்படின்னு வருது பாத்தீங்களா? எல்டர்ங்கிறது எங்கிறது? மூப்பராக பாத்தீங்களா? அது இங்கிலீஷ்ல வந்து ஒரு விளக்கம் என்னன்னு பார்க்கும்போது பிரஸ்பைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பிரஸ்பைட்டர்ஸ் அப்படிம்பாங்க. இங்க என்னன்னா ஒரு மெச்சூரிட்டி லெவல்ல இருப்பாங்க. இங்க சொல்லப்பட்ட மூப்பராகிய சங்கத்தர் அப்படிங்கிறது என்னது? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு மெச்சூரிட்டி லெவல்ல இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம பாருங்க. அடுத்தது பிஷப் குறிச்சு இங்க என்ன பண்ண சொல்லப்பட்டிருக்கு? பிஷப் இஸ் சிம்பிளியன் எல்டர். அவரும் ஒரு எல்டர் தான். இஸ் a சிம்பிளியன் எல்டர் which responsibility of watching over the flock. ஒரு கண்காணியா இருந்து என்ன பண்ணுவாருன்னா சபையை அவர் பார்ப்பார். வாசிங்க சகோதரி. அப்ப பாருங்க, அந்நாட்கள் கண்காணி என்பவன் ஆடுகளின் நலனுக்கு அடுத்தவைகளை பார்த்து கொள்ளும் சபையின் பெயரற்ற மற்றும் தாழ்மையான ஒரு ஊழியக்காரர் ஆவார். அவர் என்ன பண்ணுவாருன்னா பிஷப் கண்காணிப்பார். இப்ப அதனால ரெண்டுமே இருந்திருக்கிறாங்க. மூப்பரும் இருந்திருக்கிறாங்க, பிஷப்பும் இருந்திருக்கிறாங்க. எப்படி நடந்திருக்கு வாசிங்களே. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிப்போம். பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். கொஸ்டின் இருக்கு, நான் நல்லா கேட்பேன். விலோரம் இருந்து அவர் எபேசுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பர்களை வளர்வழைத்து எல்டர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க? கூப்பிடுறாங்க. வாசிங்க. தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கும் பரிசுத்த ஆவியை கண்காணியாக வளர்ந்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாக இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேர்த்துல யார் வந்து ஹையர்? யார் ஹையர்? ரெண்டு பேரும் ஐயர் என்பது கரெக்ட் தான். கன்ஃபியூஸ் ஆகிக்கணும். ரெண்டுமே கரெக்ட் தான். சகோதரர் வந்து அழகா விளக்கம் கொடுத்திருக்காரு. என்னன்னா பிஷப் சொல்றாரு ஓவர்சீஸ். பிஷப்னு ஓவர்சீஸ். அவர் என்ன விளக்கம் கொடுத்தாருன்னா லிட்டரலி மீன்ஸ் ஒன் ஹூ ஓவர்சீஸ். எல்லாத்தையும் பொதுவாக கண்காணிக்கிறாரு பாத்தீங்களா? அவர் தான் கண்காணி பிஷப்பு.
not a higher rank above the elders in scripture. Not a higher rank above the elders in scripture. Elder and bishop are the two words for the same work. ஒரே ஒர்க்கு தான். அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா அதை பிரித்து காமிச்சிருக்கிறார்கள், அவ்வளவுதான். ஆனா ரெண்டு பேரும் செய்கிறது ஒரே, மந்தையை பாதுகாக்க வேண்டும். அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா பிரிச்சு சொல்லியிருக்காங்க தவிர ரெண்டு பேருமே ஒரே பொசிஷன் தான். 2 Corinthians 6:3 வாசிப்போம். ஊழியம் படாதபடிக்கு நாங்கள் யாரும் செல்லும் இடர்கள் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தெய்வ ஊழியக்காரராக விளக்கப்பட்டிருக்கிறோம். யார் பேசுறா? அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுறார். அப்ப இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஊழிய குற்றம் நாங்கள் யாரும் இடர் உண்டாக்காமல் எவ்விதத்திலாயும் அப்படின்னு சொல்றாரு. பாத்தீங்கன்னா தேவ ஊழியக்காரராக விளங்குறோம். தத்த மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்றாரு. பாத்தீங்களா இந்த இடத்துல அவர் எப்படி சொல்றாருன்னா, அப்போஸ்தலர் பவுலே தன்னை வெளிக்காட்டு தேவ மேல ஒரு ஊழியக்காரன் சொல்லும் போது எல்டர்னு சொல்லல. அவர் என்ன சொல்லிக்கிறார் தெரியுங்களா? டீக்கன் அப்படின்னு தான் சொல்ல. அப்போ ஒரு எல்டர் டீக்கன் சொல்லுவதற்கே முதல்ல ஆக்சுவலா என்ன பண்ணணுங்க? பெருமை கொள்ள வேண்டும். இது பெருமையினோட தப்பா நினைச்சுக்கூடாதுங்க, சந்தோஷப்படணும். ஆக்சுவலா எல்லாருமே யாரு? எல்லாருமே யாருங்க? டீக்கன் தான். தேவனுக்கு முன்னாடி எல்லாருமே யாருங்க? டீக்கன் தான். வேலை செய்யும் போது இவருக்கு என்ன வேலையும் தெரிஞ்சுக்கணும்ல, கரெக்டா? இப்ப சபையில ஒருத்தர் வரார், சரிங்களா? சபையில ஒருத்தர் அவருக்கு 2 ஃபுட்டு தேவைப்படுது. 2 ஃபுட்டு தேவைப்படுது. ஒண்ணு ஸ்பிரிச்சுவல் ஃபுட்டு, இன்னொன்னு ஃபிளஷி ஃபுட்டு தேவைப்படுது. இவரு யார்கிட்ட போய் கேட்பார்? ஒருத்தர் வராரு, இவர் யார்கிட்ட போய் கேட்பார்? ஈஸியா கேட்கலாம். அவருக்கு இப்ப ஃபிளஷி ஃபுட்டு, அவருக்கு ஸ்பிரிச்சுவல் ஃபுட்டு தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், பக்தர்கிட்ட கேட்பாங்க. பிரதர், இப்ப நான் புதுசு எக்லேஷன் வந்திருக்கிறேன், எனக்கு இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபுட்டு தேவைப்படுதுன்றது எந்த ஊழியக்காரர்கிட்ட கேட்டா கரெக்டா இருக்கும் அப்படிங்கும்போது அந்த ஊழியக்காரர் சொல்லுவார், போய் அந்த சகோதரத்தை போய் கேளுங்க, அவர் கரெக்டா சொல்லுவார். நீங்க யார் அப்படிங்கும்போது அவர் அங்க எழுதுறாரு. எழுதுறதுக்கு வேலையே என்ன பண்ணிட்டு இருப்பாரு? ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த ரூம்ல நீங்க புரிஞ்சுக்க, ரூம்னு சொன்னது ஒர்க்க சொல்றேன். அந்த ரூம்ல போனா அந்த அந்த வேலையை செய்யக்கூடியவர்கள் ஸ்பிரிச்சுவல் ஃபுட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. சரி, இப்ப ஸ்பிரிச்சுவல் ஃபுட்டு சாப்பிட்டாச்சு, இப்போ பாடி என்ன ஆகுனா பசிக்குது. அப்ப கேட்பாரு, அது தேவ பிள்ளைங்க தேடுவேன், இப்ப ரொம்ப பசங்க மயக்கம் வருது, எனக்கு ஃபிளஷ் ஃபுட்டு வேணும் அப்படின்னா அங்க யார் இருப்பா? அங்க யார் இருப்பா? அங்க ஒரு மொழிக்காரர் செஞ்சுட்டு இருப்பார். அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, இந்த தேவ பிள்ளைகள் சத்தியத்தையும் கேட்க வேண்டும், காதும் நிறைய வேண்டும், பயிரும் நிறைய வேண்டும். அப்பதான் அவங்க ஸ்டெடியா குரோ ஆக முடியும். அப்ப ஸ்டெடியா குரோ ஆகிறதுக்கு 2 பேருமே வேலை செய்ய, கரெக்டா? 2 பேருமே வேலை செய்ய. இப்ப இந்த 2 கேட்டுல யார் ஹையஸ்ட், யார் லோயஸ்ட் ஏதாச்சும் இருக்கா? இருக்கா? அப்படி ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க. இருக்கா? இல்ல. 2 பேருமே ஆக்சுவலா ஒண்ணுதான். 2 பேருமே தேவனுக்கு ஆக்சுவலா யாரு? டீக்கன்ஸ். கரெக்டா? அதான் முன்னாடி படிச்சோம். 2 பேருமே தேவனுக்கு யாரு? டீக்கன்ஸ் தான். அப்ப இங்க எல்டர்ங்கிறது பெருமை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அது வேலையை எடுத்து காட்டுறதுக்காக மட்டும்தான் என்ன பண்ணுங்க சொல்லி பார்க்கிறோம். சரி, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின். சபையில நான் தான் பெரியவனா இருக்கணும். எப்படி? சபையில நான் தான் பெரியவனா இருக்கணும், என்ன மிஞ்சி யாருமே கூடாது, நான் தான் எல்லாத்தோட பெருசா அப்படின்னா நான் என்ன செஞ்சா எல்லாத்தோட பெருசா போயிடும், எல்லாத்தோட பெருசா போயிடும். எங்க கோயம்புத்தூர் சபை எடுத்துக்கணும், இது அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு. கோயம்புத்தூர் சபையில ஒரு 150 பேர் கழிச்சு 150 பேர்த்த விடவும் நான் தான் பெருசா இருக்கணும் அப்படின்னா நான் என்ன செஞ்சா போதும் 150 பேரோட பெருசாயிடலாம். இல்ல டக்குன்னு சொல்லக்கூடாது, வெயிட் பண்ணி தான் சொல்லணும்.
என்ன பண்ணா தெரியுங்களா? ரொம்ப சிம்பிள். 150 பேர்த்தோட பாதத்தை நான் கழுவணுமா? கரெக்டா? நான் சொல்றது பக்கெட்ல தண்ணி வச்சு துண்டை வச்சு துடைக்கிறது இல்லை. சர்வீஸ், சேவை, அந்த சேவைக்குள்ள உண்மை, அன்பு எல்லாம் வேண்டும். 150 பேர்த்தோட பாதத்தை நான் கழுவணும்னா நான் எங்க போயிடலாம்? எங்க போயிடலாம்? முதலாவது 150 பேருக்கு நான் கழுவ மாட்டேன், ஆனா எனக்கு அது வேணும் அப்படின்னாலும் ஃபெயிலியர் ஆயிடும். அது கிடைச்சாதான் 150 பேர்த்த கழுவுவேன்னு சொன்னாலும் ஃபெயிலியர் ஆயிடும். நான் புரிஞ்சுதான்? நானு 150 பேர்த்த நான் கழுவ மாட்டேன், ஆனா எனக்கு அந்த சீட்டு வேணும்னு சொன்னாலும் நான் ஃபெயிலியர் ஆயிட்டேன். இல்ல அந்த சீட்டு கிடைச்சதுன்னா 150 பேர்த்த பாதத்தை கழுவேன், இல்லைன்னா என்ன பண்ண மாட்டேன், கழுவ மாட்டேன். தேவன் கழுவேன், நான் உன்னை கழுவுறேன், நீ வெளியே போயிருந்துருவார். அந்த கழுவு வேற, கை கழுவு மாதிரி வெளியே போயிருந்துருவார். அப்போ ரொம்ப greatest among you must be a servant. உங்களுக்கு பெரியவனா இருக்கிறவன் உங்களுக்கு காரணம் இருக்க கடவுள். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ரொம்ப சிம்பிள். அதனாலதான் the rank and honor in the kingdom will be proportionate to humility and service. அப்போ ஒரு பார்க்கின்ற பொழுது ஒரு spiritual experience. அவர் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள போயிட்டு வந்திருப்பார். எல்லா எக்ஸ்பீரியன்ஸ், சத்தியத்து நிமித்தமாக பல சோதனைகள், பல பேர் இன்னல்கள் பண்ணியிருப்பாங்க, பல பேர் சத்தியத்து நிமித்தமாக நிறைய கஷ்டங்கள் கொடுத்திருப்பாங்க. ஒன்னா இருப்பாங்க சத்தியத்துல, ஒன்னா இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா பிரச்சனை வந்துடும். ஏதோ ரீசன் சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி கடந்து வந்து போதக சமத்துவனா இருந்து சபையை நடத்தி இன்னைக்கு தேவனுடைய ஊழியக்காரன் நம்ம சபையும் எழுதா இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்த ஒரு ரேங்க் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா பிஷப். ஏன்னா அவங்க எப்பவுமே சபையை மட்டும்தான் என்ன பண்ணிருப்பாங்க, கண்காணியா இருப்பாங்க. மூணு ரேங்க் யாரும் பார்க்கின்ற பொழுது the servant and the practical or spiritual service. எங்க டிஃபர் ஆகுறாங்கன்னா அந்த போதகம் அப்படிங்கிற இதுல மட்டுமே என்ன ஆகுறாங்கன்னா டிஃபர் ஆகாது. லாஸ்ட் பாத்தீங்கன்னா means the sacred servant, official service. ஆக்சுவலா நானும் எங்கதான் இருக்கும், நானும் எங்கதான் இருக்கும், சபைக்குள்ள இருக்கும். இந்த 4 வரைக்குமே, இந்த 3 வரைக்குமே யார் செய்வான்னா எதிர் செய்வாங்க. நான் சொல்றது ஏன் கேட்டேன்னா அவர் எல்லா ஒர்க்கும் பார்க்கறதுனாலதான் அவர் ஆக்சுவலா யாரு சொல்ல, எல்லா ஒர்க்கும் பார்க்கறதா யாரு. சரி, நான் கேட்க ஒரு எழுத்து எக்லிஷா கூட்டலாமா வேண்டாமா? மரத்துல கூட்ட மாட்டோமா? அது பேர் என்னது? ப்ரூம்ஸ்டிக்கா? ஓகே, ப்ரூம்ஸ்டிக்ல கூட்டலாமா? தமிழ் சொல்லுங்க, தமிழ் தான் நல்லா இருக்கும். மொரன் வந்துருச்சு, மொரனா ஆள்றது. ஓகே, சீமர் இருக்குல்ல, ஒரு ஒரு எல்ரு எக்லிஷா சீமாரோட கூட்டலாமா வேண்டாமா? யாரு வரலைன்னு கூட்டிதான் ஆகணுமா? இது அவரை மாட்டு விடுற மாதிரி இருக்கு, அவரு மேல பிரச்சனை திருப்புற மாதிரி. எல்லாரும் இருக்கிறாங்க, அப்படி வச்சு எல்லாருமே இருக்கிறாங்க. அவர் கூட்டுவாங்க வேண்டாமான்னு ஏன்? அதான் நாங்க இருக்கிறோம், அவர் எது கூட்டம் அப்படியா? தாராளமா என்ன பண்ணுவாங்க, ஏன்னா இது யாருடைய சபை? தேவனுடைய சபை. தேவனுடைய சபையில பவுல என்ன சொல்லியிருக்காரு? பவுல என்ன சொல்லியிருக்காரு? சர்வன்ட். கரெக்டா? அப்போ ஏழு இந்த வேலை செய்ய மாட்டார் அப்படிங்கிற, ஏழு எல்லா வேலையும் செய்வார், டீக்கன் வேலையும் செய்வார், எல்லா வேலையும் செய்வார். ஆனா பிரதானமான வேலை என்னங்கிறது போதனை. சர்வன்ட் எல்லா வேலையும் செய்வார், டீக்கன்ஸ் எல்லா வேலையும் செய்வாங்க. ஆனா எந்த வேலை செய்ய மாட்டாங்க? போதனை செய்ய மாட்டாங்க. ஏன்னா அந்த வேலை அவங்களுக்கு கொடுக்கப்படணும். அந்த வேலை கொடுக்காம செய்ய மாட்டாங்கன்னு இல்லை, அந்த வேலை கொடுக்கப்படாதனால அவங்க செய்யவில்லை. இந்த குவாலிஃபைஸ் ஆபீசரும் சர்வன் பார்க்கின்ற பொழுது பாருங்களேன், யூனியனா இருக்கிறது பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் காமனா வந்துடும். தி ஒன் வைஃப், தி ரெஸ்பெக்டபிள், டிக்னிஃபைட், நாட் எ ட்ரங்கர்ட், நாட் லவர் ஆஃப் மணி, மேனேஜ் ஹவுஸ் ஹோல்ட், மேனேஜ் சில்ட்ரன்.
இதெல்லாம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் காமனா இங்க என்னன்னா சில டிஃபரன்ஸ் தான் யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா எல்டர்ஸ் மற்றும் டீக்கன்ஸ் அங்க இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கின்றோம். எல்லாமே ஸ்பிரிச்சுவல் பேஸ் பண்ணி தான் வரும் எல்டர்ஸ். அப்போ பாருங்க, வேதாகமத்தில் உள்ள நல்ல மற்றும் கெட்ட தலைவர்களின் உதாரணங்களும் இருக்கு. சரிங்களா? பெருமை, பேராசை அல்லது சுயநலம் ஒரு சபை, ஒரு எக்லிஷாய் எவ்வாறு அழிக்க முடியும், அதே மாதிரி தேவனை மகிமைப்படுத்தும் விதத்தில் எவ்வாறு வாக்களிக்கும், எல்லாமே இருக்கு. அது எல்லாமே கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். பாருங்க, வாசிங்க சகோதரி. பரிசுத்த பவுலர்களால் ஏற்படுத்தப்பட்டுள்ளதான தகுதி நிலையானது அப்படியே கருத்து எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று எண்ணுவது தவறானது. அதாவது தீத்து படிச்சாச்சு, தீமோத்தி படிச்சாச்சு, இதுல மாறிதான் நான் ஒருத்தர் என்ன பண்ணுவேன் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னா நம்மளால கடைசி வரைக்கும் என்ன பண்ண முடியும்? ஒரு எல்லையும் ஒரு டீப்பனையும் நம்மளால என்ன பண்ண முடியாது, தேர்ந்தெடுக்க முடியாது. அது லாஸ்ட் டேஸ்ல சுத்தமா தேர்ந்தெடுக்க முடியும். காரணம் என்னன்னா அந்த மாதிரி 100% பர்ஃபெக்டா இருந்தாங்கன்னா அவங்க எங்க இருக்கிறாங்க? இந்த காலப்பகுதியில் எங்க போயிருப்பாங்க? அங்க போயிருப்பாங்க. சர்ச்சுக்கு போறது, சர்ச்சு தான் செலக்ட் ஆகும் நீங்க படாத கஷ்டப்படுறோம்னா என்ன அர்த்தம்னா இன்னும் என்ன இல்ல. இப்ப போய் தீமோத்து மாதிரி இருக்கிறவங்களை தான் தேர்ந்தெடுப்பேன்னா யாருமே என்ன பண்ண முடியாது, தேர்ந்தெடுக்க முடியாது. அதான் சொல்றாரு. வாசிப்போம். அனைத்திலும் முழுமையான நிலையில் காணப்படுகிறது. அப்போஸ்தலர் சிறந்த ஒரு மூப்பர் எப்படி இருப்பார் என்று கற்பித்துள்ளார். கர்த்தருடைய சித்தத்தை குறித்து சிந்திக்கையில் வாக்களிப்பவர்கள் ஒவ்வொருவரும் இந்த மாதிரியினை கொள்கையினை தனது மனதிற்கு முன்பாக பெற்றுக்கொள்ள நீங்க தேர்ந்தெடுக்கும் போது இதெல்லாம் கொஞ்சம் மனசுல வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா செலக்ட் பண்ணுங்க. ஏன்னா எல்லாருமே தீமோத்து மாதிரி சொன்ன மாதிரி இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கணும்னா கண்டிப்பா கிரைஸ்ட்னாலையும் அப்போஸ்தலனாலையும் தான் முடியும். நம்மளால ரொம்ப பலவீனமானது. அப்ப என்ன சொல்றார்? நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு எல்டர் அல்லது டீக்கன் எப்படி இருக்குன்னா ஃபுல்லா இல்லாட்டியும் வசனம் என்ன சொல்றது, வேதாகம் என்ன சொல்றது, அதுக்கு கொஞ்சம் க்ளோஸ் என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. கொஞ்சம் இருக்கிறதுல அவருதான் கொஞ்சம் க்ளோஸா இருக்கு. அதே மாதிரி கிறிஸ்துவோட வளர்ச்சி, கிறிஸ்துவோட கேரக்டர் டே பை டே அவருக்கு என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா ஓகே, செகண்ட் கிரைட்டீரியா ஓகே. மூன்றாவது நம்பிக்கைக்குரியவராகவும் மிகவும் தாழ்மையுள்ளவரும் இருந்தாங்கன்னா ஓகே. அடுத்தது மூணுதான். This means we should not expect perfection, but we must expect real spiritual maturity. அந்த மாதிரி போறவங்க நம்ம என்ன பண்ணலாம் தேவை. இது எப்படின்னு பார்த்தோம்னா அது ஹியூமிலிட்டி, தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குவாலிஃபிகேஷன். இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்டான குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்க்கிற பொழுது ஹியூமிலிட்டி. இந்த ஹியூமிலிட்டி அடுத்தது பார்த்தீங்கன்னா the refusing human honor, very very important. மனுஷன் ஒரு ஹானர் கொடுத்தான்னு வச்சுங்க, தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்ன செய்ய தெரியுங்களா? வஸ்திரத்தை கிழிச்சு ஓடிடும். கரெக்டா? வஸ்திரத்தை கிழிச்சு ஓடிடுறாங்க. ஏன்னா ஹியூமன் ஹானரை அவங்க என்ன பண்ணுவாங்க? ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன இருக்கு? ஹம்பிள்னஸ். அந்த மாதிரி யாராவது வேதாகமத்துல செஞ்சிருக்காங்க. ஹியூமன் ஹானர் கொடுக்கும்போது வஸ்திரத்தை கிழிச்சுட்டு ஓடிருக்காங்க. வஸ்திரத்தைன்னா பக்கத்துல இருந்த வஸ்திரம், இவங்க வஸ்திரம். அந்த மாதிரி யாராச்சும் ஓடிருக்காங்களா? யாரு? யோசேப்பு பண்ணாரா? அவர் எங்க வஸ்திரத்தை கிழிச்சுட்டு வந்தாரு? ஓ, போர்த்துப்பால் வீட்லயா? வஸ்திரத்தை கிழிச்சுட்டுலாம் வரல, வஸ்திரத்தை கொடுத்துட்டு ஓடிட்டாரு. நீயே வச்சுக்கமான்ட்டு. யாருக்கு பாத்தீங்களா? அப்போ சொன்னாங்க பவுலும் சீலாவுமா பர்னபா ரெண்டு பேரும் வஸ்திரத்தை எப்படி கிழிச்சு ஓடிக்கிறாங்க பாருங்க. அப்பா மேடம் 14 14
பரிசுத்தவாகிய ம் கேட்ட பொழுது ம் தாங்கள் வஸ்திரங்களை பிடித்துக் கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய் யார் அவங்க வஸ்திரத்தை கிழிச்சிச்சு. எனக்கு என்னோட ஹானம் யாராச்சும் நான் என்னோட சட்டையை கிளிக் பண்ணா கிழிக்க மாட்டேன். ஏன் அவங்க சட்டையை கிழிச்சுக்கு பேர் ஆக்சுவலா என்னது? பைத்தியக்காரர். அவங்க கிழிக்க மாட்டோம். பட் இவங்க கிழிச்சிருக்காங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க கொடுத்தாங்க எனக்கு என்னது வேண்டாம், அதுக்காக சட்டை கிழிக்கிறது. நீங்க கொடுத்த ஹானர் எனக்கு வேண்டாம் சொல்லி வஸ்திரத்தை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள் ஓடி ஒரு சத்தமா ரொம்ப ஹைலியா சவுண்ட் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க வாசிங்க. மனுஷனே ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷன் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவர்களிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனை பிரசங்கித்தா நீங்க எனக்கு என்ன பண்றீங்க? ஹானர் பண்றீங்க. இந்த ஹானருக்கு நான் பொருத்தமானே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்லீசியால யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களை என்ன பண்ணலாம்? அவங்க என்ன பண்ணலாம்? எழுதுதான் தேவை. நான் ஹம்பிள்னஸ் சொல்றேன். அதுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டே இருக்காதீங்க. 3 வருஷம் பாத்துக்கிற மாதிரி ஒருத்தரும் வஸ்திரத்தை கிழிக்கவே மாட்டேங்கிறாங்க. அதனால நாங்க 3 வருஷமா தேர்ந்தெடுக்க பிரதர் அப்படின்லாம் போவேன்னா அந்த மாதிரி இங்க சொல்லப்படல. ஹம்பிள்னஸ் புரிஞ்சுங்களா? நீங்க பார்க்கும்போது தெரியும் எவ்வளவு ஹம்பிளா இருக்காரு. அந்த ஹம்பிள்னஸ்லயே நம்ம என்ன பண்ணிடலாம்னா அவங்கள செலக்ட் பண்ணலாம். காரணம் என்ன? அவர்கள் புகழ்ச்சியை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? புகழ்ச்சியே அப்படிப்பா நான் தான் செஞ்சேன், நான் தான் பண்ணேன், என்னாலதான் முடியும், நான் இல்லைன்னா எதுவும் முடியாது, நான் அந்த மாதிரிலாம் முதல்ல என்ன பண்ணிடுவாங்க? புகழ்ச்சியே தவிர்ப்பார். கனத்திற்கு விலகி என்ன பண்ணுவாங்க? ஒரே ஓடிடுவார். நிறைய இருக்கு. உயர்த்தப்படுவதை கண்டு ஒதுங்குபவர், திருத்தப்படுவது மனம் வருத்தப்படாதவன். யாராச்சும் பிரதர் ஒரு எழுத்தா இருக்கீங்க இப்படி செய்யறீங்க பிரதர் தப்புங்கிறாரு அப்படின்னா என்னையே திட்டியா அப்படின்னு சொல்ல மாட்டாரு. பிரதர் சாரி தெரியாம பண்ணிட்டேன் மன்னிச்சுங்க, அடுத்த என்ன பண்ணிட்டேன் சரி புரிஞ்சுங்களா? அவ்வளவுதான். பதவியை நாடி ஓடாதவர் தலைமை தாங்க ஊழியம் செய்யவே இதெல்லாம் வெரி க்ளோஸ் நியர் டு காட். தீத்து தீமத்து மாதிரி 100% கிடையாது. they are very close near to God. Always the love and sacrifice zeal, the spirit of service, the spirit of the disciples, the love and sacrifice zeal வருது. zeal வேணும் நமக்கு. zeal அப்படின்னாலே எலெக்ஷன் சப்ஜெக்ட்ல வருவது யார் வருது? எலெக்ஷன் சப்ஜெக்ட் ஜீவனாலே அவர் தான் நாவத்துக்கு ஸ்டேவான். சரிங்களா? வாசங்க இது புரிந்து கொள்ளப்படுவதென்றால் எவ்வளவு குறைபாடுகள் பிரதான ஆசிரியர்களை நாட ஓடுவார்கள். மாத்திரமல்ல கனமுள்ள பதவிகளுக்காக அரசியலில் காணப்படுகிறபடி செல்வாக்கை பயன்படுத்தி பார்ப்பார்கள். உண்மையான சபையின் மேல் உள்ள நித்திய பராமரிப்பை உணர்ந்து கொள்வது என்பது முதலாவது சாதாரண பெயரளவில் உள்ள ஸ்தாபனங்களில் இருந்து உண்மையான சபையை கண்டுபிடிப்பதுதான். அடுத்தது உண்மையான சபையின் எல்லா ஒழுங்குமுறைகள் ஊழியக்காரர்கள் குறித்த திவ்ய சித்தத்தை பணத்தோடு பயபக்தியோடு தேடுவது. அப்பதான் உண்மையான சபையில் எல்லா ஒழுங்குமுறைகளும் ஊழியக்காரர்களை குறித்து திவ்ய சித்தத்தை பணிவோடும் பயபக்தியோடும் தேடுவதாம். சும்மா இருந்தா கிடைக்காது. சரிங்களா? இது பாருங்க 2 அதிகாரம் 14 வாசிப்போம். நாம் எவ்வளவு அதிகமான அன்பு கூறுகிறோமோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் என்ன பண்றேன்? நான் விரும்புகிறேன். ஜீல் எப்படி ஒரு நாள் சொல்ல முடியும் அப்படின்னா ஜீல் வைராக்கியம் இது இருந்தாதான் சொல்ல முடியும்னு சொல்லி நம்ம பாக்குறோம்.
அடுத்து நம்ம கேரக்டர் பார்க்கறது பாத்தீங்கன்னா are you able to teach and defend the truth? மூன்றாவது இடம் பார்க்கிற பொழுது நீ வெட்கப்படாத ஊழியக்காரனும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகிர்ந்து போதுகிறனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமமாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாகி. ஏன்னா அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா, ஸ்பீடா வாசிங்க சகோதரி. கண்டிப்பா தேவனுடைய திட்டத்தை அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா முழுமையா அறிஞ்சிருப்பாங்க. வேத வசனத்துக்கு சமநிலை உள்ளவர்கள் பாருங்க, எல்லாத்துக்கும் கிடையாது, அவங்களுக்கு தான் தெளிந்த புத்தி இருக்கும். என்ன பண்ணிட மாட்டாரு, கீழே போக மாட்டார். நூலமா எதாவது வந்துச்சுன்னா டிஸ்டர்ப் ஆக மாட்டார், ஸ்டெடியா இருப்பாரா. எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்க. அதனாலதான் என்ன பண்றாரு நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அடுத்தது தி காட்லி கேரக்டர் அண்ட் எக்ஸாம்பிள். நீயோ எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரைகளுக்கு மாதிரியாய் காண்பித்து. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் பார்த்து, ஒரு சபைக்கு எத்தனை எல்டர் வேணும், எத்தனை டீக்கன் வேணும் வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அல்லாமலும் அந்த சபைகளில் அவர்கள் மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசத்தை ஜெபப்பந்தி அவர்கள் விசுவாசத்தை பற்றிக்கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். ஆமா, ஒரு சபைக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நிறைய எல்டர் வேணும், நிறைய எல்டர்ஸ் வேணும். நிறைய எல்டர்ஸ் இருந்துச்சுன்னா சபையில நிறைய வேலைகள் இருக்கும். ஒரு ஆரோக்கியமான எக்லிஷாங்கிறது என்ன அர்த்தம் தெரியுங்களா? ரொம்ப சிம்பிள். முதல் வருஷம் ஒரு எல்டர் இருக்கிறாங்க, அடுத்த வருஷம் 2 எழுதுறாங்க, அடுத்த வருஷம் காமிச்சிட்டேன் 3, அடுத்த வருஷம் 4. இப்படி இருந்தா அது பேர் என்னது? எக்லிஷா எதை நோக்கி போயிட்டு இருக்கு? ஆரோக்கியம், ஆரோக்கியம். ஃபர்ஸ்ட் வருஷம் 3 இருக்கிறாங்க, செகண்ட் வருஷம் 2ஆவது, அடுத்த வருஷம் 1ஆவது, அடுத்த வருஷம் பிரச்சனையாயிடும். ஏன்னா அது 1 என்ன பண்ணாது. அப்ப அது ஆரோக்கியத்திற்கு என்ன பண்ணல, போகல. அப்ப ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். என்ன மிஸ் அண்டர்? ஒன்னஸ் இல்ல. ஒன்னஸ் இல்லைன்னா உள்ளுக்குள்ள யாரோ ஒருத்தர் என்ன பண்ணிருங்க. கரெக்டா? 2 பேர் ஒன்னஸா இருக்கிறாங்க, ஒன்னஸ் எல்லாமே பிரிச்சுட்டாங்கன்னா இந்த கேப்புக்குள்ள யாரோ என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்க. அது வந்தது யாரு? சைன்னு கேக்குது, சாவா, ஓகே, சான்னு கேக்குது, யாரு? சாத்தான். அதுதான் முன்னாடியே பார்த்தோம்ல, விழிப்பாடு. என்ன எப்ப பார்த்தாலும் ஒன்னா இருக்கிறாங்க, அது எப்படி கூடாது. நான் வந்துட்டேன் 1 வருஷத்துலயும் 2 வருஷத்துலயும் 3 வருஷத்துலயும் உங்களை நான் என்ன பண்ணிடுவேன், பிரிச்சிருவோம். அப்படி பிரிக்காம என்ன பண்ணுவோம்னா நம்ம அந்த ஒன்னஸ்குள்ள இருக்கிறது. ஓகே, the lesson from scripture, the faithful and the unfaithful leaders. unfaithful leaders சொல்லுங்க பைபிள். ஒரு பக்காவான லீடர், கோயம்புத்தூர் பாஷையில சொல்றேன், கலெக்டர் லீடர், ஆனா அன்ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட். அவரால் பிளஸிங் வாங்க முடியல. யார்? ஃபெய்த்ஃபுல் லீடர். தேவன் என்ன இஸ்ரேல் ஜனங்களை அழிச்சிருவீங்களா? நீங்க அழிச்சுட்டா பக்கத்துல இருக்கிற தேசமா என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? அங்க ஒரு தேவன் இருக்கிறாராமா, கூட்டிட்டு வந்தாரு, பாதுகாப்பு அழிச்சுட்டு சொல்லுவாங்க. பேசாம இருங்க அப்படின்னு தேவன் என்ன பண்ணாரு? பேசாம விட்டுட்டாரு. என்னப்பா அழிக்க வேண்டாமா? சரி, ஓகே. அன்ஃபெய்த்ஃபுல்லா போகும்போது அதே தேவனை போய் கெஞ்சினாரா? தேவனே, இவங்க பண்ண டார்ச்சர்னாலதான் நான் என்ன பண்ணல, கண்மலைய பேசாம என்ன பண்ண அடிச்சுட்டேன். இவங்க பண்ண டார்ச்சர் தான் உங்களுக்கு தெரியாதவங்கல்ல, இவங்க டார்ச்சர் பண்ண நீங்களே அடிச்சுன்னு சொல்லிட்டீங்க, உங்களாலேயே பொறுக்க முடியல, நான் என்னால எப்படி தேவனே பொறுக்க முடியும் கேட்டார். இதான் ஆக்சுவலா மனக்குமுறலா இருக்கும், அவருடைய மனக்குமுறல். அப்ப தேவன் சொன்னார், நோ, யூ ஆர் அ அன்ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட்.
தேவன் என்ன சொன்னார் தெரியுமா? ஜனங்கள் தப்பு பண்ணா பிரச்சனை இல்லை. ஆஸ் அ லீடர், ஆஸ் அ சர்வன்ட், நீ என்ன பண்ணிருக்க கூடாது? மிஸ்டேக் பண்ணிருக்க கூடாது. அதனால உன்னோட ஆசையை நான் என்ன பண்ணல, கெடுக்க விரும்பல. நீ கேட்ட பிரகாரம் உன்னோட ஆசையை நான் நீ என்ன காணாம தேசத்தை தானே பார்க்க வேணும். இந்த மலை மேல ஏறு, அங்கிருந்து எட்டிப்பாரு, என்ன தெரியுது அப்படி காணாம் தேசம் தெரிஞ்சிருச்சா, அப்போ அவ்வளவுதான் போயிரு. இன்ன வரைக்கும் ஒரு டெட் பாடி கூட எங்க இருக்குன்னு தெரியல. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்க, இந்த மீட் லாக் யுவர் வார்னிங் அபவுட் பிரைட். என்ன பிரச்சனை? சில நேரத்துல ஒரு சோதனை வருகின்ற பொழுது கண்மலை பார்த்து பேச வேண்டும். ஆனா என்ன பண்ணிடுறாருங்க, அடிச்சிடலாம். சரிங்களா? மோசஸ், இந்த பாயிண்ட்ஸ் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம், உங்களுக்கு எல்லாமே தெரியும். அடுத்து பாத்தீங்கன்னா சாமுவேல், a faithful shepherd and rejected by people. ஆக்சுவலா சாமுவேல் தான் ரூல் பண்ணிட்டு இருந்தார். சாமுவேல் ரூல் பண்றான்னா என்ன அர்த்தம்னா, தேவன் ரூல் பண்ணிட்டு இருக்கார். தேவன் டைரக்டா பேச மாட்டார், யார் மூலியமா தான் பேசுவார்? சாமுவேல் மூலியமா தான் பேசுவார். இப்போ அந்த சாமுவேலை ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, வேண்டாம். பாருங்க, வாசிங்க சகோதரி. இதோ உங்களுடைய குமாரர் உங்களுடைய வழிகளில் நடக்கிறதில்லை. சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும். ஜனங்களா கேட்கிறாங்க, எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்துங்க அப்படின்னு. என்ன நடக்குது வாசிங்க. ஏற்படுத்திய ஒரு வீட்டு காணப்படுவதற்கு ஒரு ராஜா என்று ஜனங்கள் கேட்டுக்கொண்ட விஷயத்தில் அவர்கள் ஞானமாய் நடந்து கொள்ளவில்லை என்றும், ஜனங்கள் விரும்பி கேட்டுக்கொண்ட விஷயத்தின் அடிப்படையிலேயே அவர்களுக்கு ஒரு அனுபவம் வழங்க கர்த்தர் விரும்புகின்றார் என்றும், இஸ்ரவேல் ஜனங்களின் மத்தியிலிருந்து யார் இந்த ராஜாவிற்குரிய முக்கிய ஸ்தானத்திற்கு வரப்போகிறார் என்று கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிந்து கொள்ளும்படிக்கு ஜனங்களாகிய அவர்கள் ஒன்று கூட்டப்பட்டுள்ளனர் என்றும், குறிப்பிட்ட ஏற்ற தருணத்தின் போது சாமியில் எழுந்து நின்று ஜனங்களுக்கு விளக்கினார். சில சாம்பல் வரணும். ஆனா சாம்பல் தான் எந்திரிச்சுன்னு ஒரு ஏற்ற சமயத்துல மக்கள் எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு ராஜாவை ஏற்படுத்தலாம். ராஜா வேணும்னு கேட்டாங்க நியாயம் விசாரிக்கிறதுக்கு. அந்த ராஜாவை யார்தான் செலக்ட் பண்ணா? தேவன் என்ன பண்ணாருங்க, செலக்ட் பண்ணி அங்க கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்படி இவர்களை விரும்பின மாதிரி எல்லாம் அங்க என்ன பண்ணலன்னாங்க நடக்கல. விரும்பின காரணத்தை கொடுத்தார், விரும்பினவங்க என்ன பண்ணல, தேவன் அங்க கொடுக்கலன்னு சொல்லி பார்க்கிறேன். அப்ப லெசன் ஃப்ரம் எக்லிஷியாக்கு என்ன லெசன்? ரிஜெக்டிங் காட் அரேஞ்ச்மெண்ட் பிரிங் ட்ரபிள். தேவனுடைய தெய்வீக ஒழுக்கமான திட்டத்தையோ இல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸையோ நம்ம டிஸ்டர்ப் பண்ணா, ரிஜெக்ட் பண்ணா எக்லிஷியாக்கு ஒரு ட்ரபிள். ரெண்டாவது, பாப்புலர் சாய்ஸ் ஆர் நாட் ஆல்வேஸ் ஸ்பிரிச்சுவல் சாய்ஸ். ஒரு பாப்புலர் இருக்கிறவங்களதான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பா தேவன் அந்த மாதிரி என்ன பண்ண மாட்டாங்க, சூஸ் பண்ணவே மாட்டார். ஆக்சுவலா தேவனுக்கு பாப்புலரே பிடிக்காது. கரெக்டா? பாப்புலரா இருக்கிற என்னைக்காச்சும் பைபிள்ல அவர் செலக்ட் பண்ணிக்கிறாரு? யாருமே என்ன பண்ணது இல்லைங்க, செலக்ட் பண்ணதே கிடையாது. ஃபாலோ காட்லி கவுன்சில் நாட் ஃபிளஷ்லி டிசையர். ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? அதாவது தேவனுடைய ஆலோசனையை மட்டும் நம்ம கேட்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். அண்ட் மெஜாரிட்டி கேன் பி ஏ ராங். இந்த இடத்துல மெஜாரிட்டிங்கிறது 100%, 75%. அந்த மெஜாரிட்டி மனுஷனுடைய சித்தம் அதிகமாகும். பார்த்தீங்களா? அவங்க சொல்றாரு, the Israel majority was loud and wrong. Our work must be reflect God will not human friends. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்க மெஜாரிட்டிங்கிறது மனுஷனுடைய சித்தம். மனுஷனோட சித்தம் அங்க என்னைக்குமே தப்பாகும் என்பதை நம்ம பார்த்தோம். சோ ஒரு எல்டரையும் ஒரு டீக்கனையும் நம்ம தேர்ந்தெடுப்பது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் சொல்லி பார்க்கின்றோம். ஓகே, லாஸ்டா நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிப்போம். சோ இவ்வளவு முக்கியமா இருக்கிற இந்த எல்டரையும் இந்த டீக்கனையும் தேர்ந்தெடுக்கும் போது நம்மளுடைய ஓன் தாட்லயோ ஓன் மைண்ட்லயோ உட்கார்ந்தோம்னா கண்டிப்பா அது மிஸ்டேக் ஆகும். சொல்றாரு, உன் வலைகள் எல்லாம் அவரை என்ன பண்ணுங்க, நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வாய்ப்படுத்துவார்.
வழி என்ன பண்ண அவன்கிட்ட கொடுத்துட்டு எப்படி வந்திருக்கோம்னா, if I were casting the work directly in front of the judgment seat of Christ, would I work them same way? எப்படி இருக்குன்னு பாருங்க. எந்த மாதிரி ஒரு மனம் எனக்குள்ள வேணும்னா, நியாய சங்கத்து சீட்டுக்கு முன்பாக இருந்து ஓட்டு போறேன்னு வச்சுக்கோங்க. கிறிஸ்து ஒண்ணு ரொம்ப இதை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுங்க. கிறிஸ்து அங்க இருக்கிறார், கரெக்டா? நான் ஓட்டு போறது யார் பார்க்க போறேன்? கிறிஸ்து பார்க்க போறேன். அப்படின்னா நான் எப்படி ஓட்டு போடுறேன்? ஒருத்தருக்கு நான் வந்து ட்ரூத் படியே இருக்க மாட்டார், அவர் சத்தியத்தின் படியே இருக்க மாட்டார். ஒரு 7 ரூபா டீ கொண்டாதுன்னு வச்சுக்கலேன், ஆனா அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி எல்லாம் இருக்கிறாரு. அவர் எப்ப எக்லிஷா முடிச்சு போனாலும் எனக்கு டீ வாங்கி கொடுப்பாருங்க, டிஃபன் வாங்கி கொடுப்பாருங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. எப்பவும் அன்பா பேசுவாருங்க, எங்கிட்ட மட்டும் ரொம்ப அன்பா இருப்பாருங்க. ஆனா கோவம் வரும், கொஞ்சம் திட்டுவாரு, கொஞ்சம் கடிந்து பேசுவாரு. அப்பப்பா வீட்டுல பிள்ளைகளும் ஒய்ஃபை போட்டு 2 சாத்து சாத்துவாரு. கோவம் வந்தாலும் சாத்துவாரு, கோவம் வராட்டி சாத்த மாட்டாரு. நல்லா ஆனா நல்லா வருங்க. எனக்கு எப்பவுமே செய்வாருங்க. இதெல்லாம் உண்மை. அவரை என்ன பண்ணிடுறாங்கன்னா நாமினேட் பண்ணிடுறாங்க, தெரியாம. ஆனா அவரோட கேரக்டர் பத்தி சபைக்கு எல்லாமே தெரியும். இப்ப நான் என்ன பண்ணுவேன், போட்டு போற டைம் வந்துச்சு. இப்போ எனக்கு டிஃபன் வாங்கி கொடுப்பாரு, டீ வாங்கி கொடுப்பாரு அப்படிங்கிறதுக்காக நான் கையை தூக்கிட்டா யார் பார்த்துட்டு இருப்பாரு? யார் பார்த்துட்டு இருப்பா? அப்ப உண்மையான சபைக்கு விசுவாசமாக இருக்கிறேன், தேவனுக்கு விசுவாசமா இருக்கிறேன், அவருக்கு நான் விசுவாசமா, யாருக்கு? கிறிஸ்துக்கு விசுவாசமா இருக்கிறேன். டிஃபன் வாங்கி கொடுத்தாரு பார்த்தீங்களா, அவருக்கு விசுவாசமா இருக்கிறேன். அப்படின்னா என்ன செய்யணும் ஆக்சுவலா? என்ன பண்ணணும்? கை தூக்கக்கூடாது. அதுதான் உண்மையான முத்தம். பிரதருக்கு சரி இன்னைக்கு டிஃபன் வாங்கி கொடுத்துருக்காங்க, நான் கை தூக்க மாட்டேன். சார் கை தூக்க நினைச்சிட்டாரு, அது தப்பு. ட்ரூத் சரி மாட்டேன். சில பேர் கிறிஸ்துவை ஒருத்தவங்க பார்த்துருக்கீங்களா, அவங்க கை தூக்கிக்கிறாங்களா இல்லையானே தெரியாது, இப்படின்ட்டுருவாங்க. அது பாவம். அதெல்லாம் இங்கெல்லாம் பெரிய சபையில கொஞ்சம் பெரிய பிரச்சனையாயிரும். அவனுக்கு டவுட், தூக்கலாமா வேண்டாமா, இப்படி எதுக்கு? அதான் முன்னாடியே படிச்சிட்டோம். தேவ பக்தி வேணும், கரெக்டா? தெளிவான புத்தி வேணும், தேவனுடைய சித்தம் வேணும். இப்படினால என்ன அர்த்தம்? அது ஒரு மாதிரி சொல்றது, தூக்கிடு வேண்டாம், தூக்கு வேண்டாம், தூக்கு வேண்டாம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. தேவன் மேல என்னன்னு ஒரு ஓட்டு கொடுக்கணுமோ மனசாட்சியுடன் என்ன பண்ணணும்னா நம்ம செயல்பட வேண்டிய. லாஸ்ட் கிளாஸ் நம்ம நிறைவு செய்வோம். லாஸ்ட் நாம் சரியாக தேர்ந்தெடுக்கும் போது பரலோகம் என்ன ஆகுது? இப்ப இன்னைக்கு வருஷம் ஒரு சரியான தேர்தல் நடைபெற்றால் எங்க ஒரு மகிழ்ச்சி உண்டாகுமா? ஏன் பரலோகம் ஒரு மகிழ்ச்சின்னா, இட்ஸ் a divine order and arrangement. தேவனுடைய ஒழுங்குமுறை இங்க செயல்பட்டிருக்கு என்பதனால அங்க ஒரு மகிழ்ச்சி, கரெக்டா? இப்போ ஒரு ஜெபம் பண்றோம்ல, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, உன் நாமம் பரிசுத்தப்படுவதாக. எப்படி நம்ம நாமம் பரிசுத்தப்படுவதாக சொன்னாங்க, அது பரிசுத்தமாயிருச்சா? அது ஆல்ரெடி பரிசுத்தம் தான். நம்ம சொன்னதுனால பரிசுத்தமாக போறது இல்ல, நாம் பரிசுத்தமா வாழ்வதனால என்ன ஆகுதுங்க? பரிசுத்தமாகுது. அதே மாதிரிதான் இங்க பர்ஃபெக்டா நடக்கும் போது எங்க என்ன ஆகுதுன்னா பரலோகம் அங்க மகிழ்கிறது. வாசிப்போம். ஃபர்ஸ்ட் பரலோகம் தான் மகிழ்கிறது, அதுக்கப்புறம் தான் சபை வளர்கிறது. எப்படி அழகாமா, அழகு என்ன பியூட்டிஃபுல்லா நம்ம அந்த டிவைன்ல நடக்கிறோமாமா. நாம் அலட்சியமாக தேர்ந்தெடுக்கும் போது பிரச்சனையும் தொடர்பு மனதை, அதாவது சபை வேதனைப்படுத்துகிறது, அன்பின் ஆவி காயப்படுத்துகிறது. அலட்சியமா செஞ்சா everything will become trouble. எனவே நடுக்கத்தோட கூடிய மகிழ்ச்சி. அது என்ன நடுக்கத்தோடு கூடிய மகிழ்ச்சி? நடுக்கமாவே, அதுதான் தேவ பயம். அதுதான் தேவ பயம். எனவே நடுக்கத்தோட கூடிய மகிழ்ச்சியோடு தேர்ந்தெடுப்போமா?
முயற்சிக்கணும். பொறுப்பு பரிசுத்தமானது என்பதால் நடுக்கத்துடன் செயல்படுவோமாக. பாருங்க, இதான் கர்த்தரோட, ஏன்னா அவரோட ஆய்வு இப்ப நமக்குள்ள வேலை செய்யும். தேவ பயம் இல்ல, தெளிவு இல்ல, தேவ சித்தம் இல்ல, கர்த்தருடைய வழிநடத்தலால் மகிழ்ச்சியுடனும் பொறுப்பு பரிசுத்தமானது என்பதால் நடுக்கத்துடனும் என்ன பண்ணணுங்க, நம்ம செயல்படணும். ஏன்னா இது சபையின் வளர்ச்சிக்கும் கிறிஸ்துவின் கனத்திற்கும் பரலோக மகிழ்ச்சிக்கும் இது என்னன்னா இந்த ஒரு தேர்தல் காரியம் கொண்டு செல்லும் என்பதை நம்ம பார்த்துள்ளோம். நம்முடைய இந்த ஆராதனைக்கு பின்பாக நம்ம தொடர்ந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தலுக்குண்டான காரியங்கள் நாம் யாரும் கடந்து செல்வோம். தேவ நாமம் இந்த வார்த்தை நமக்கு ஆசீர்வாதமாக தருவதாக ஆமென்.